மனிதர்களில் உடலில் ஏற்படும் பலவிதமான உபாதைகளை எவ்வாறு கட்டுக்குள் வைத்திருக்கலாம் என்பதை பற்றியும், உடம்பில் ஏற்படும் நச்சுத்தன்மைகளை எவ்வாறு அகற்றலாம் என்பதை பற்றியும், மூலிகைகளை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பற்றியும் நம்மிடையே பேச வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்திய சமையல் முறையில் எல்லா வகையான சமையல் கட்டுகள்லையும் எல்லாருடைய வீட்டிலும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் இஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்திரகம் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்லக்கூடிய ஜிஞ்சர்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அந்த இஞ்சியை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாகவே இஞ்சியோட மருத்துவ குணங்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். செரிமானத்தை தூண்ட வல்லது, நாவில் சுவையின்மை சம்பந்தப்பட்ட கோளாறுகளை குறைத்து சுவையை தூண்ட வல்லது, பசியின்மையை குறைத்து ஜீரணத்தை தூண்ட வல்லது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் காமனாக நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஆனால் இது இல்லாமல் ஆயுர்வேத மருத்துவ முறைகள்லையும் சித்த மருத்துவ முறைகள்லையும் பார்த்திங்கன்னா இஞ்சியை நிறைய முக்கியமான வியாதிகளுக்கு உபயோகப்படுத்துகின்ற ஒரு வழக்கம் உண்டு. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வறட்டு இருமல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. ராத்திரி பகலில் உட்காந்து வேலையெல்லாம் செய்வோம், அப்போல்லாம் இருமல் இருக்காது. ராத்திரி போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கட்டிலில் படுப்போம். படுத்த உடனே நெஞ்சு குத்தில் லேசாக நெஞ்சு குழியில் ஒரு குத்தல் ஏற்பட்டு ஒரு இருமல் ஏற்படும். வறட்டு இருமல் அப்படின்னு இருமல் ஆரம்பித்து ராத்திரி முழுவதும் தூங்கவே விடாமல் ராத்திரி முழுவதுமே ஒரு கடுமையான இருமலாக இருக்கும். இதுக்கு வழக்கமாக சாப்பிடுகின்ற ஒரு காஃப் சிரப்போ அல்லது மற்ற மருந்துகளோ, அலர்ஜி ரியாக்ஷன் குறைக்கக்கூடிய மருந்துகளை எல்லாம் சாப்பிட்டு பார்த்தா கூட எந்த பிரயோஜனமுமே இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி வறட்டு இருமலை குறைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மருந்து என்னென்னா இந்த இஞ்சி. பொதுவாக பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுவோன்னா இஞ்சி பால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். 100 மில்லி பால், 200 மில்லி தண்ணீர், இஞ்சி ஒரு 10 கிராம் அளவுக்கு போட்டு நன்றாக அதை கொதிக்க வைத்து வடிகட்டி பால் அளவுக்கு சுண்ட வைத்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு பால். இதை காலையில் ஒரு முறை, இரவு ஒரு முறைன்னு ஒரு 3 மாத காலம் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய நுரையீரல் மண்டலம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் குணமாகிறத பார்க்கலாம். இன்றைக்கு பெற்றோர்களிடத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னா, ஒவ்வொரு மாதமும் இந்த குழந்தைக்கு ஜுரம் வருது, ஒவ்வொரு மாதமும் சளி பிடிக்குது, ஒவ்வொரு மாதமும் நான் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது, ஒரு வாரம் கூட இவங்க ஒழுங்காக இருக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கு இந்த இஞ்சி பால் ஒரு மிகச்சிறந்த வரப்பிரசாதம். காரணம் என்னென்னா, உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டக்கூடிய மிக சிறப்பான ஒரு மருந்து இந்த இஞ்சி பால். வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க, 2 வயசு 1 வயசு குழந்தைகள் இருக்காங்கன்னா ஒரு 100 மில்லி பால் எடுத்திங்கன்னா ஒரே ஒரு துளி இஞ்சி போடுங்க. ஒரு நம்மளுடைய சுண்டு விரலில் பாதி அளவுக்குன்னு வச்சிங்களேன், தோல்லாம் சீவி நசுக்கி அந்த இஞ்சியை போடுங்க, கொதிக்க வைங்க, வடிகட்டுங்க, அதில் கொஞ்சம் தேன் அல்லது பனங்கற்கண்டு கலங்க. அந்த பாலை குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை கொண்டு வாங்க. கரெக்டாக அதை ஒரு மாதம் கொடுத்து பாருங்கள். குழந்தைங்களுடைய பசி அதிகமாகும், ஜீரணம் அதிகமாகும், மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் குறையிறத பார்க்க முடியும். நல்லா கேஸ் ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். குழந்தைகளுடைய வயிறு நன்றாக குறைந்து உடலுடைய அமைப்பு அதிகமாக ஆரம்பிக்கும். அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற சளி, இருமல், காய்ச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வேகமாக குணமாகிறத நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும். இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பெரும்பாலும் உடல் ரொம்ப பலவீனமாக இருக்குது, என்னால் ஒரு 1 கிலோமீட்டர் கூட நடக்க முடியல, ஒரு மாடி ஏறினாலே எனக்கு பயங்கரமாக மூச்சு வாங்குதுன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் ரொம்ப சுலபமாக இந்த இஞ்சி பால்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை, அந்த பால் கஷாயத்தை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பும் இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும்போது இந்த நோய் எதிர்ப்பு சக்தி சம்பந்தப்பட்ட காரணிகள் குறையிறதோடு மட்டுமல்லாமல் அவங்க உடம்புடைய ஆரோக்கியம் மேம்படுறதை பார்க்கலாம். ஒரு வெல்பீயிங்னஸ்ன்னு சொல்லுவோம். காலையில் எழுந்தோம், உடம்பு நல்லா இருக்குது, ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கிறோம், உடம்புல அதிகமான பாதிப்புகள் இல்லை, இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு கூட இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது சம்பந்தப்பட்ட காரணிகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிறத நம்ம பார்க்க முடியும்.
அதே போல் இன்றைக்கு சிறுநீரக செயல் குறைபாடு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. கிட்னி ஸ்டோன்ஸ் அகெயின் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. சார் ஒவ்வொரு வருஷமும் சம்மர் வந்ததுன்னா எனக்கு வந்து 5 மில்லிமீட்டர் 6 மில்லிமீட்டருக்கு எனக்கு வந்து ஸ்டோன் வந்துடுது சார். 2 முறை 3 முறை நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன், இருந்தாலும் இந்த ஸ்டோன் வர்றது எனக்கு குறையல சார். இந்த ஸ்டோன் வந்ததுன்னா எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து என்னோடய உடம்பு ரொம்ப வீணாக இருக்குது சார், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ரொம்ப சுலபமான ஒரு சிகிச்சை வந்து இந்த இஞ்சி ஒத்தட சிகிச்சை அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக கிட்னி ஃபெயிலியரை குணப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்டு. நிறைய பேருக்கு கன்சர்ன்ஸ் இருக்கும், நான் வந்து டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கேன், அப்போ வந்து நான் வந்து உள்ளுக்கு மருந்து சாப்பிட முடியாது, வெளியில் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருக்கான்னு எங்கிட்ட கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு இந்த இஞ்சி ஒத்தட ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது. ஒரு 1/2 கிலோ இஞ்சி எடுத்து ஒரு 2 லிட்டர் தண்ணீரில் போடணும். அதாவது எப்படி போடணுன்னா, அந்த தண்ணீரில் முழுகிற மாதிரி ஒரு துணியில் வந்து அந்த இஞ்சியை போட்டு கட்டி அந்த தண்ணியில் தொங்க விட்டு நம்ம ரொம்ப மைல்டான ஃபயரில் அதை கொதிக்க வைக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் கொதிக்க வைக்கும்போது ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆவியாக இருக்கும். அந்த இஞ்சி வந்து வெந்து வெறும் நாறு தான் வந்து அந்த துணியில் இருக்கும். அந்த கஷாயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த இஞ்சியில் இருக்க தசையெல்லாம் உருகி அந்த கஷாயத்திலே கலந்துருக்கும். அந்த ஒரு தண்ணீரை எடுத்து ஒரு நல்ல சுத்தமான ஒரு காட்டன் ஒன்று எடுத்து நல்லா அந்த தண்ணியில் வந்து அதை முக்கி பொறுக்குன்ற சூடில் முதுகு பகுதியில் அடிப்பகுதியில் கிட்னிஸ் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு துண்டு மாதிரி அதை விரித்து வைக்கணும். சூடு இருக்க வரையிலும் வைக்கணும். சூடு தீர்ந்த பிறகு திருப்பி எடுத்து இதே மாதிரி செய்யணும். இந்த ஒரு ப்ராசஸை ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அப்படின்னு சொல்லி ஒரு 48 நாட்கள் நீங்கள் செய்து பார்க்கும்போது உங்களுடைய கிட்னி ஃபங்க்ஷனில் நல்ல ஒரு மாறுதல் ஏற்படுறதை நம்ம பார்க்க முடியும். பொதுவாக ஆயுர்வேதத்தில் இதற்கு ஆர்திரக கிழி சிகிச்சை அப்படின்னு பேர். ரொம்ப டீப் ஆயுர்வேதத்தில் இருக்கக்கூடிய கிட்னியை ரிவைவ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டுன்னு இதை சொல்லலாம். அந்த மாதிரி செய்யும்போது ஒரு 48 நாட்கள் செய்யும்போதே உங்களுடைய டயாலிசிஸ் அளவை குறைக்க முடியறதை நம்ம பார்க்க முடியும். இஞ்சிக்கு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான குணம் என்னென்னா, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சம்மந்தப்பட்ட நோய்களை குறைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து இஞ்சி. பொதுவாக பார்த்திங்கன்னா காலையில் எழுந்த உடனே கைகள்னால் விரைத்து போன மாதிரி ரொம்ப மடக்கவே முடியல, எனக்கு ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது, என்னோடய கால்கள் வந்து காலையில் எழுந்த உடனே கீழே வச்சு நடக்கவே முடியல, அந்த மாதிரி நடக்க முயற்சி செஞ்சேன்னா ஒவ்வொரு முட்டுகள்லையும் சம்மட்டியில் அடிக்கிற மாதிரி எனக்கு வலி இருக்குது இப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். இதற்காக நிறைய ஸ்டீராய்டு மருந்துகளை உட்கொள்பவர்கள் கூட என்ன பண்ணலான்னா, 1 டம்ளர் தண்ணீருக்கு ஒரே ஒரு துண்டு இஞ்சியை போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு 1/2 டம்ளராக குறைச்சிடணும். ஒரு துண்டு அப்படின்னும் போது ஒரு 2 அல்லது 3 கிராம் அளவுக்கு இஞ்சியை எடுத்துக்கலாம். குறைச்சிட்டு வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு இஞ்சி கஷாயத்தை காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் சிறிதளவு பனங்கற்கண்டு இல்லை தேன் சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் ஒரு முறையும் இரவு உணவுக்கு முன்னாடி ஒரு முறையும் சாப்பிட்டு ஒரு 15 நாட்கள் இதை சாப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய ஜாயிண்டில் இருக்க ஸ்டிஃப்னஸ் குறையிறத பார்க்கலாம். அந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸு, சிக்கன்குனியா சம்மந்தப்பட்ட தொந்தரவு ஏற்பட்டவர்கள் எல்லாருக்குமே இந்த ஜாயிண்ட் சம்மந்தப்பட்ட அந்த ஒரு ஸ்டிஃப்னஸும் வலியும் இருந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக அந்த குளிர்காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல் கவுட் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க, யூரிக் ஆசிட் அதிகமாகி முட்டுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை இருப்பவங்க, அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்களும் பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி கஷாயத்தை சாப்பிட்லாம். 100 மில்லி தண்ணீருக்கு 2 கிராம் இஞ்சி கொதிக்க வைத்து 50 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயம் காலை ஒரு முறை இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும்போது ஒரு 3 மாத காலத்திலேயே முட்டுகளில் ஏற்படக்கூடிய அந்த ஸ்டிஃப்னஸ், வலி, காலையில் எழுந்து கொள்ளும்போது வலி, இந்த மார்னிங் சிக்னஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை, இதெல்லாம் கொஞ்சமாக குறையிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வாய்வு தொந்தரவுன்னா வயிறு காலையில் எழுக்கும்போதே ஒரு ஃபுட்பால் மாதிரி பெருசாக வீங்கி இருக்கும். அதுக்கு மேலே சாப்பாடு சாப்பிட இன்னும் பெருசாக வீங்கும். மோஷன்ஸ் போனாலும் அந்த வாயு வந்து குறையவே குறையாது. அந்த மாதிரி இருக்கவங்க சுலபமாக என்ன பண்ணலான்னா, இஞ்சி வாங்கிட்டு வந்து அந்த தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துகிட்டு அதை சின்ன சின்ன பீஸாக ஸ்லைஸ் பண்ணிடணும். அதுக்கு நடுவில் வந்து இந்துப்புன்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஆயுர்வேதத்தில் கிடைக்கக்கூடிய உப்பு இந்துப்புன்னு பேர் அதுக்கு. இந்த இந்துப்பு வந்து ஒரு பங்கு எடுத்து ஒவ்வொரு ஸ்லைஸ்க்கு நடுவுலையும் அதை வச்சு ஒரு பாத்திரத்தில் வச்சு அதை நல்லா வெயிலில் வச்சிடணும். நீங்கள் மாலையில் பார்த்தீங்கன்னா அந்த உப்பு எதுவுமே இருக்காது, எல்லாத்தையுமே அந்த இஞ்சி உறிஞ்சிட்ருக்கும். அந்த மாதிரி உறிஞ்சி எடுக்கப்பட்ட அந்த இஞ்சியை வந்து ஒரே ஒரு துண்டு காலையில் எழுந்தோடனே வெறும் வயிற்றில் வாயில் போட்டு மென்று சாப்பிட்ணும். இதை ஒரு பழக்கமாக ஒரு 2 மாதம் பண்ணி பாருங்கள். உங்கள் வயிற்றில் இருக்க கேஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிறத பார்க்க முடியும்.
எனவே நேர்களே, இந்த இஞ்சியை பொறுத்தவரையிலும் அதோடைய மருத்துவ குணங்கள் அப்படிங்கிறது சொல்லணுன்னா நமக்கு ஒரு ஒரு நாள் முழுவதும் அதோட மருத்துவ குணங்களை உடலில் இருக்கக்கூடிய வேறு வேறு பிரச்சனைகளுக்காக நம்ம சொல்லலாம். அதை ஒரு மருந்தாக பார்க்குறத விட ஒரு உணவாக நம்மளுடைய கான்ஷியஸாக நம்ம உணவில் ஒரு குறிப்பிட்ட அளவு இஞ்சியை சேர்த்து சாப்பிட்டு வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நாம் வாழும் சமூகத்தில் நன்மைகளும் தீமைகளும் அதிக அளவிலே இருக்கின்றன. இவற்றில் நன்மைகள் எவை, தீமைகள் எவை என்று நாம் எவ்வாறு அறிந்து வாழ கற்றுக்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேசிய கொடி, தேசிய கீதம் தொடர்பான சர்ச்சைகள் இந்தியாவில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. முக்கியமாக இப்பொழுது மத்தியில் ஆளக்கூடிய இந்த பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் இல்லாத பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்கி இருக்கிற பிரச்சனைகளை மறைப்பதில் அவர்கள் மிகவும் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இந்த நாட்டினுடைய முக்கியமான பிரச்சனைகள் என்னவோ அவற்றிலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காக வேலோட்டமான பல பிரச்சனைகளை அவர்கள் உருவாக்கி, அல்லது மக்களிடம் எந்தவிதமான ஒரு அர்த்தமும் இல்லாத பிரச்சனைகளை உருவாக்கி அதன் அடிப்படையில் விவாதங்களை உருவாக்குவது, அதன் அடிப்படையில் மக்களுடைய கவனங்களை திசை திருப்புவது என்பது இந்த அரசிற்கு வாடிக்கையாகிவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த தேசிய கீதம் தொடர்பான சர்ச்சைகளும் கூட. பல சமயங்களில் சில நீதிமன்ற உத்தரவுகளும் கூட பாஜக அரசினுடைய இந்த மனப்பாங்கிற்கு துணை செய்வதாக அமைகின்றன என்பதுதான் வேதனையிலும் வேதனை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் தேசிய கீதம் தொடர்பாக சமீபத்தில் முன்வைக்கப்பட்ட சில கருத்துக்களை நாம் மீண்டும் இங்கே விவாதிக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆட்பட்டிருக்கிறோம். முக்கியமாக உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியது என்னவென்றால், தேசிய கீதத்திற்கு திரையரங்குகளில் எழுந்து நிற்க வேண்டும், அது மிகவும் அவசியம் என்று. அப்போது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பப்பட்டது. அதாவது, தேசிய கீதம் திரையரங்குகளில் படம் போடுவதற்கு முன்பு இசைக்கப்படுகிற போது எழுந்து நின்றால் போதுமா, அல்லது படத்திற்கு இடையிலேயே தேசிய கீதத்தினுடைய ஏதாவது ஒரு பகுதி இடம்பெற்றால் கூட எழுந்து நிற்க வேண்டுமா என்கிற கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டன. ஒரு பஞ்சாபில் ஒரு திரையரங்கில் ஒரு புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர், அவர் தன்னுடைய முதுகு தண்டுவடத்தில் பிரச்சனை இருந்ததனால் தேசிய கீதத்திற்கு எழுந்து நிற்கவில்லை என்று சொல்லி அவர் தாக்கப்பட்ட சம்பவம் கூட நடந்தது. இதுபோன்ற பல சம்பவங்கள் நடந்தன. அதாவது, நீங்கள் ஒரு நாட்டினுடைய தேசபக்தியை ஒருவர் நிரூபிப்பதற்கு தேசிய கீதத்திற்கு எழுந்து நிற்பது ஒன்றுதான் ஒரே வழி, அதுவும் திரையரங்குகளில் ஒலிக்கப்படக்கூடிய தேசிய கீதத்திற்கு எழுந்து நிற்பது தான் ஒரே வழி என்று சொல்வது இந்த தேசத்தையும் தேசிய கீதத்தையும் அவமானப்படுத்துகிற ஒன்றாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏனென்று கேட்டால், தேசபக்தி என்பதும் தேசிய கீதம் என்பதும் ஒரு அடையாளங்கள். அந்த அடையாளங்களை நீங்கள் வலுக்கட்டாயமாக மக்களிடம் திணித்தால் அதன் மீது மக்களுக்கு ஒரு வெறுப்பு ஏற்படுமே ஒழிய தேசபக்தி வளராது. ஆனால் இவர்கள் அத்தகைய அடையாளங்களை நிர்பந்தமாக்குவதன் மூலமாக, கட்டாயமாக்குவதன் மூலமாக தேசிய கொடி, தேசிய கீதம் என்பவற்றின் மீதெல்லாம் ஒரு பெரிய வெறுப்பை உண்டாக்குவதற்குத்தான் இவர்கள் முயற்சிக்கிறார்கள். மாறாக இந்த நாட்டுப்பற்று என்பது இந்த நாட்டை பற்றிய வரலாற்று உணர்விலிருந்து உருவாக வேண்டும். தேசிய கொடி எப்படி உருவாக்கப்பட்டது, தேசிய கீதம் எப்படி உருவாக்கப்பட்டது, இந்த நாட்டினுடைய மக்களுக்கு இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு எத்தகைய நன்மைகளை வழங்கியிருக்கிறது, நாம் எத்தகைய நன்மைகளை பெற்றிருக்கிறோம் என்பதையெல்லாம் மக்கள் உணரத்தக்க வகையில் நாம் அவர்களிடம் வெளிப்படுத்தினால் மட்டும்தான் தேசிய கொடியையோ தேசிய கீதத்தையோ மக்கள் கொண்டாடுவார்கள். அல்லது ஒருவர் தேசிய கீதத்திற்கு எழுந்து நிற்காதனாலேயே அவர் தேசிய கொடியை அவமதிக்கிறார், தேசிய கீதத்தை அவமதிக்கிறார் என்று ஆகிவிடாது. ஒருவர் அப்படி புரிந்து கொள்வது என்பது வெற்று சடங்காக தேசிய கீதத்தை மாற்றுகிற ஒரு முயற்சி. இன்னொன்று, தேசத்தின் மீது எந்த அபிமானமும் இல்லாமலே கூட ஒருவர் ஒப்புக்கு கூட ஒரு தேசிய கீதத்திற்கு எழுந்து நிற்கவும் செய்யலாம். அதனால் அதை வைத்துக்கொண்டு ஒருவர் தேசிய கீதத்தை அவமதிக்கிறாரா போற்றுகிறாரா என்பதற்கு என்று நாம் எந்த முடிவும் செய்ய முடியாது. இன்னொன்று, ஏன் அதை திரையரங்குகளில் மற்றும் நாம் வலியுறுத்த வேண்டும்? மக்கள் கூடக்கூடிய எத்தனையோ இடங்கள் இருக்கின்றன. ஏன் நீதிமன்றங்களில் வழக்குகளை விசாரிப்பதற்கு முன்பு தேசிய கீதம் இசைக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிடுவார்களா? பாராளுமன்றமோ சட்டசபையை தொடங்குவதற்கு முன் தினமும் தேசிய கீதத்தை இசைத்துவிட்டு தான் தொடங்க வேண்டும் என்று உத்தரவிடுவார்களா? அரசு அலுவலகங்களில் அதுபோல தேசிய கீதம் இசைத்துவிட்டு தான் அலுவலகங்களை தொடங்க வேண்டும் என்று உத்தரவிடுவார்களா? கோயில்களை திறக்கிற போது முதலில் தேசிய கீதத்தை இசைத்துவிட்டு தான் பிறகு மற்ற வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொல்வார்களா? இதெல்லாமே கூட மக்கள் கூடுகிற இடம்தானே. அது என்ன திரையரங்குகளுக்கு மட்டும் ஒரு தனிப்பட்ட ஒரு நிர்பந்தம் அல்லது ஒரு தனிப்பட்ட விதமாக நாம் அதை ஏன் பார்க்க வேண்டும்? இது எல்லாமே எந்த அளவிற்கு ஒரு போலித்தனமான ஒரு விஷயத்தை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் என்பதையும் நீதிமன்றங்கள் அதற்கு துணை போகின்றன என்பதையும் தான் நாம் பார்க்கிறோம். இதில் இன்னொரு ஒரு கொடுமையான ஒரு விஷயம் என்பது, உடல்நல குறைபாடு உடையவர்கள் அல்லது மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் தேசிய கீதத்திற்கு எப்படி மதிப்பு கொடுக்க வேண்டும்,
அவர்கள் எழுந்து நிற்காத போது அதை அவர்களை கூட சிலர் தாக்கினார்கள். அதாவது எழுந்து நிற்க முடியாதவர்கள் திரையரங்கில் அமர்ந்து படம் பார்த்து கொண்டிருக்கிற போது அந்த எழுந்து நிற்காதவர்களை உடல்நலக் குறைபாடு காரணமாக எழுந்து நிற்காதவர்களையும் கூட தாக்கப்பட்ட சம்பவம் என்பது நடந்தது. அப்போதுதான் இந்த போலி தேசிய வரி என்பது எந்த அளவிற்கு இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். உடனே அது சம்பந்தமாக மத்திய அரசு ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிடுகிறது, ஒரு கைட்லைன்ஸ் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட நெறிமுறைகளை கடந்த டிசம்பர் மாதம் வெளியிடுகிறது. அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை நீங்கள் பார்த்தால் அவை இன்னும் கேலிக்கூத்தாக இருக்கின்றன. அதாவது உடல்நலக் குறைபாடு உடையவர்கள் அல்லது மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் தேசிய கீதம் இசைக்கப்படுகிற போது தங்களுடைய உடலை மேக்சிமம் அட்டென்ஷன், அதாவது அதிகபட்சமான கவனத்துடன் ஒரு ஃபோக்கஸ் அதில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் உண்மையில் ஒரு உடல்நலக் குறைபாடு என்பது சிக்கலான ஒரு பிரச்சனை. அதை நீங்கள் மேக்சிமம் அட்டென்ஷன் என்பதை நீங்கள் எப்படி வரையறுப்பீர்கள்? உதாரணமாக நிறைய பேருக்கு நரம்பு தளர்ச்சி நோய் இருக்கிறது. நிறைய பேர் நரம்பு தளர்ச்சியின் காரணமாக கைகளையோ கால்களையோ தலையையோ ஆட்டிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக நிற்க முடியாதவர்கள் இருக்கிறார்கள். அதே போல் காது கேளாதவர்கள் இருக்கிறார்கள். பார்வையற்றவர்கள் இருக்கிறார்கள். இப்படி பல்வேறு விதமான உடல்நலக் குறைபாடுகள் உடையவர்கள் இருக்கிறார்கள். முதுகு தண்டுவட பிரச்சனை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரையுமே நீங்கள் எப்படி உடல்நலக் குறைபாடு உடையவர்கள் என்கிற ஒரு வகைப்பாட்டுக்குள் தான் வருவார்கள். அவர்களுக்கு நீங்கள் என்ன வரையறை, இந்த மேக்சிமம் அட்டென்ஷன் இந்த தேசிய கீதம் இசைக்கப்படுகிற போது செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை எப்படி நீங்கள் வரையறுப்பீர்கள்? இதில் இன்னொரு முக்கியமான பிரச்சனை இருக்கிறது. அதாவது மனநலக் குறைபாடுடையவர்கள் அல்லது ஒரு மூளை வளர்ச்சி சார்ந்த குறைபாடுகளை உடையவர்கள், இவர்கள் பார்ப்பதற்கு மிகவும் ஒரு நார்மல் என்று சொல்வார்களே, அதுபோன்று இயல்பாக இருக்கக்கூடியவர்களைப் போலத்தான் அவர்கள் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் ஒரு பொது இடங்களில் இயங்குகிற போது அவர்களுடைய செயல்பாடுகளில் சில வித்தியாசங்கள் இருக்கும். அதை கூர்ந்து கவனித்தால் தெரியும். அவர்களால் ஒரு விஷயத்தின் மீது முழுமையாக கவனம் செலுத்த முடியாது, அல்லது ஒரு விஷயத்திற்கு மீது மனதை முழுமையாக ஒருங்கிணைக்க முடியாது, அல்லது ஒரு சூழலில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்களால் முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள முடியாது. இப்படி பல்வேறு நிலைகளிலான மன வளர்ச்சி குறைபாடுகள் அல்லது மனநல குறைபாடுடையவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை நீங்கள் ஒரு தேசிய கீதத்திற்கு அவர்கள் முறையாக நிற்கவில்லை என்று சொல்லி இன்னொருவர் தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்றால் உடல் குறைபாடுகளையாவது ஓரளவிற்கு நீங்கள் வெளிப்படையாக பார்க்க முடியும். ஆனால் மனநலக் குறைபாடுகள் என்பது மிக மிக சிக்கலான ஒன்று. அவர்களையும் நாம் உடல்நலக் குறைபாடு உடையவர்களைப் போல தான் அணுக வேண்டும். அப்படி இருக்கிற போது ஒரு நபர் ஒரு தேசிய கீதம் என்கிற விஷயத்தினுடைய அந்த கருத்தாக்கத்தை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள முடியாதவர், அல்லது அந்த சமயத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்று உடனடியாக ஒரு செயல்பட முடியாத நிலையில் இருக்கக்கூடிய, ஒரு மன ரீதியாக செயல்பட முடியாத நிலையில் இருக்கக்கூடிய ஒருவரை இன்னொருவர் நீ தேசிய கீதத்தை அவமதிக்கிறாயா அல்லது நீ தேசிய கீதத்திற்கு நீ அடிபணியவில்லையா என்றெல்லாம் சொல்லி அவரை துன்புறுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இது எதை பற்றியுமே மத்திய அரசு கணக்கில் எடுத்துக்கொண்டதாக தெரியவில்லை. மாறாக தேசிய கீதம் என்பதின் மீதான ஒரு இரக்கமற்ற ஒரு அணுகுமுறையை மக்களிடம் அது கொண்டிருக்கிறது என்று தோன்றுகிறது. அப்படி பார்க்கிற போது இதுபோன்ற விஷயங்கள், நடைமுறைகள் ஒழிக்கப்பட வேண்டும். தேசிய கீதம் என்பதை கட்டாயப்படுத்துவதற்கு பதிலாக அதை உண்மையிலேயே இயல்பான ஒரு உணர்வாக மக்களிடம் வளர்த்தெடுக்க வேண்டும். அப்படி வளர்த்தெடுக்கிற போது இயல்பான தேசபக்தி என்ற ஒன்று உருவாகும். மாறாக நீங்கள் எத்தனையோ விதமான தேசவிரோத காரியங்களை, இந்த தேசவிரோத காரியங்களுக்கு இந்த அரசு துணையாக இருக்கிறது, அதிகாரத்தில் இருப்பவர்கள் துணையாக இருக்கிறார்கள். மக்களுடைய வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றன, மக்களுக்கு வேலை இல்லை, மக்களுக்கு சுகாதாரம் இல்லை, மக்களுக்கு அடிப்படை உரிமைகள் இல்லை, நாடு முழுக்க சாதி மோதல்களும் மதவாத மோதல்களும் தலைவிரித்தாடுகின்றன. இதை பற்றியெல்லாம் எந்த விதமான அக்கறையும் இல்லாத ஒரு அரசு வெறுமனே தேசிய கீதத்திற்கு எழுந்தினல் என்று சொல்வது கேலிக்கூத்திலும் கேலிக்கூத்து என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. உண்மையில் இந்தியர்கள், இந்த நாட்டினுடைய உண்மையான ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட அனைவருமே தேசபக்தர்கள் தான். அவர்களை வற்புறுத்தி கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் என்பது இங்கு இல்லை. அதிலும் உடல்நலக் குறைபாடு உடையவர்களை கூட வற்புறுத்துவது என்பது ஒரு கொடூரமான ஒரு அணுகுமுறையாகத்தான் இது இருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் கல்வியாளர் திரு பின்ஸ் கஜேந்திர பாபு. ஒரு கல்வியாளராக இன்னைக்கு இருக்கிற முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படின்னா நீட் தேர்வு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட சட்டம் எந்த அளவுக்கு நடைமுறைக்கு கொண்டு வரப்படும், இந்த ஆண்டு மாணவர்கள் எந்த மாதிரியான ஒரு நெருக்கடியை சந்திச்சுட்டு இருக்காங்க, இப்படி பல விஷயங்களை, கருத்துக்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
வணக்கம் சார். வணக்கம். ஒரு கல்வியாளர்ன்ற முறையில் எங்கள் நிகழ்ச்சிக்கு முதல்ல உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். கல்வியாளர் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி மாணவர்கள் எதிர்நோக்கி இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை நெருக்கடி அப்படின்னா மருத்துவ மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த நீட் தேர்வு இது வேணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கேள்வியை தாண்டி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு விலக்கு ஏற்கனவே நமக்கு கிடைச்சிது. அது சட்டமன்றத்திலையும் நம்ம நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொன்னாலும் அதை தாண்டி இன்னைக்கு ஒரு நெருக்கடி, ஒரு குழப்பமான ஒரு சூழல் நிலவிட்டிருக்கு. இந்த வருடம் எழுதணும் அப்படின்ற ஒரு இது, இந்த சட்டம் அமலாக்கப்படலை அப்படின்னா மாணவர்கள் இந்த தேர்வை எழுதியாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. இது கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு சூழ்நிலை மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய நெருக்கடி தான். உண்மையிலேயே இந்த தேர்வு, நீட் தேர்வு அப்படிங்கிறது என்ன, இது ஏன் அவசியம்னு இப்போ வலியுறுத்தி சொல்கிறாங்க? நம்மளை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம ஏன் இவ்வளோ தீவிரமாக எதிர்க்கிறோம்? இப்படி நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோட இன்றைக்கி நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல இந்த நீட் தேர்வு பற்றி சொல்லுங்கள். அதாவது வந்துங்க, கல்லூரிகளுடைய எண்ணிக்கை குறைவு, மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். அப்போ குறைவான எண்ணிக்கையில் கல்லூரியை வச்சுக்கிட்டு அதிகமான மாணவர்கள் இருக்கிறாங்கன்னா அவர்களை எப்படி வடிகட்டுவது அப்படின்றது தான். அப்போ வடிகட்டுவதற்கு பல வடிவங்களை வச்சுருக்கிறாங்க. அப்படியான வடிவத்தில் ஒரு வடிவம் தான் நீட் என்ற இந்த தேர்வு. இதை நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ன்றாங்க. இப்போது 2 இ, எலிஜிபிலிட்டி ஒரு இ, இன்னொன்று என்ட்ரன்ஸ் ஒரு இ. முதல் இ எலிஜிபிலிட்டி, அந்த இ வந்து எலிஜிபிலிட்டிக்கு நிற்குதான்னு கேட்டால் அது எலிஜிபிலிட்டிக்காக அந்த இ இல்லை, அது எலிமினேஷனுக்கான இ அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அது வடிகட்டுதலுக்கான, வடிகட்டி வெளியேற்றுவதற்கான காரணம் என்னென்னா, சாதாரண புரிதலுக்காக நான் சொல்கிறேன். ஒரு தோசை மாவு இருக்குது, இட்லியும் உளுந்தும் போட்டு மாவு அரைச்சிருக்காங்க, கொஞ்சம் வெந்தயம் உப்பு போட்டிருக்காங்கன்னா அதை கல்லில் சுட்டிங்கன்னா அதை கல் தோசைன்னுவாங்கல்ல, தோசைன்னுவாங்க. அதோடு சேர்த்து கொஞ்சம் இஞ்சி பச்சை மிளகாயெல்லாம் போட்டிங்கன்னா அதை ஊத்தப்போன்னுவாங்க. அப்போது இந்த ஊத்தப்பத்திற்கும் தோசத்திற்கும் என்ன வித்தியாசம்னா, அதில் இஞ்சி இருக்குது, கொஞ்சம் ஜீரண சக்தி இருக்குது, அதில் கொஞ்சம் சில போடுறோம். இப்போது ஒரே தோசையை நான் இஞ்சி எதுவுமே சேர்க்காம இந்த பக்கம் தோசை வெந்ததுக்கப்புறம் திரும்பவும் அதை இன்னொரு கல்லில் போட்டு நான் சுடுறேன். 2 முறை சுட்டாதான் தோசைன்னா அந்த தோசை என்ன ஆகுன்றது தான். ஒரே மாவு இந்த பக்கம் சுட்டாச்சு, அதே தோசையை இன்னொரு வாட்டி திருப்பி போடுறேன். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லப்படுற இடைநிலை கல்வி வாரியம் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தை கொடுக்கு. அந்த பாடத்திட்டத்துக்கு தகுந்த டெக்ஸ்ட் புக்கு அவங்க கொடுக்குறாங்க. அப்புறம் அவங்க எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்க. போர்டு எக்ஸாம் 12ஆம் வகுப்பு முடித்த உடனே போர்டு எக்ஸாம், அந்த போர்டு எக்ஸாமுக்கான மதிப்பீடு அவர்கள் தான் செய்கிறாங்க. இந்த மாணவர்கள் மீண்டும் நீட் எக்ஸாம் எழுதணுமா? அப்போது இந்த மாணவர்கள் கூடுதலாக எதுவும் படிக்கலை. ஏற்கனவே அவங்க சிபிஎஸ்சியில் +2 படிச்சுட்டாங்க. +2 சிபிஎஸ்சி படித்த மாணவன் +2 போர்டு எக்ஸாம் எழுதி மார்க் வாங்கிட்டான். அவன் சென்டம் வாங்கியிருப்பான், 10 பாயிண்ட் வாங்கியிருப்பான், 8 பாயிண்ட் வாங்கி, எது வேணாலும் வாங்கியிருக்கலாம். ஏ கிரேடாக இருக்கலாம், பி கிரேடாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனால் ஹஸ் பீன் எவாலுவேட்டட். அவனை மீண்டும் ஒரு முறை எக்ஸாம் எழுத வைக்கிறதுனால என்ன தகுதி அடைந்துட போகிறான் தான். ஏற்கனவே அவன் தகுதி படைத்தவன், தகுதி படைத்தவனுக்கு இன்னொரு தேர்வு எங்கேருந்து தேவை அப்படின்னு சொல்கிறோம். எனவே இந்த நீட் தேர்வு என்பது ஆல் இண்டியா லெவலில் அது வந்து யாரையும் தகுதிப்படுத்தலை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தட்பவெப்ப நிலை, நில அமைப்பு ரெண்டுமே வெவ்வேறு. ஒரு பண்பாடு என்பது தட்பவெப்ப நிலையும் நில அமைப்பை பொறுத்து தான் வருது. அப்போ பண்பாட்டில் மாறுபடுகிறோம். கல்வியும் மொழியும் பண்பாட்டினுடைய ஒரு கூறு. அப்போ வெவ்வேறு பண்பாடு இருக்குன்னு சொன்னால் அதுலேருந்து தான் கல்வி என்பதும் பிறக்கும். 2வது பிராந்திய வேறுபாடு. மலையில் இருக்கிறவங்களுக்கு எத்தனை கல்லூரி கொடுத்துருக்குறீங்க? மலை கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு கல்லூரி இருக்கா? அந்த மாநிலங்களில் கல்லூரி இருக்கா? பாலைவன பகுதியில் எவ்வளவு இருக்குது? இப்படி ஒரு சமச்சீர் இல்லாத ஒரு வளர்ச்சியை நம்ம வந்து பார்க்க முடியுது. மொழி வேறுபாடு, வெவ்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. இவ்வளவு வேறுபாடுகளை கொண்ட ஒரு நாட்டில் ஒரு பொது தேர்வு என்பது, ஒரே ஒரு போட்டித் தேர்வு என்பது சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாத்தியம்தான். நாங்கள் கட்டாயப்படுத்தி நடத்துவோம்னு சொன்னீங்கன்னா அது ஏற்புடையதான்ற கேள்வி இருக்குது. அது ஏற்புடையது அல்ல. அதனால தான் நீட்டை நம்ம எதிர்க்கிறோம். இதே சார் இப்போது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இதில் ஆல் இண்டியா லெவலில் அப்படின்னும் போது மற்ற மாநிலங்கள்லையும் இதே நடைமுறை தானே? ஹையர் செகண்டரி போர்ட் ஆஃப் எக்ஸாம்ஸ் அவங்க எழுதிட்டு தான் அதுக்கப்புறமா நீட் எழுதணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்க தான் செய்யுது. அதுலேருந்து நாம் எப்படி வேறுபடுறோம்? இல்லை நமக்கான ஒரு விஷயம் தனிப்பட்ட முறையில் இருக்கிற சிக்கல்கள் என்ன? இந்த கேள்விக்கு வந்து 2 வகையான பதில் இருக்குது. முதல்ல தமிழ்நாட்டில் நாம் ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்ற ஒரு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவிற்கு விடுதலை கிடைத்த முதல் 10 ஆண்டு இருக்கு இல்லைங்களா, 1950லேருந்து 60 வரைக்கும் இருந்த அது முதல் 10 ஆண்டில்
இந்திய அரசு 14 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு கூட கட்டணமில்லா கட்டாய கல்வியை நாங்கள் கொடுக்க முடியாது. காரணம் என்ன, எங்ககிட்ட துட்டு இல்லைன்ட்டாங்க, பொருளாதார வசதி இல்லைன்ட்டாங்க. இந்த காலகட்டத்தில் தந்தை பெரியாரால் முன்னிறுத்தப்பட்ட கர்ம வீரர் காமராஜர் இங்கே முதலமைச்சராக வர்றார். அவர் பள்ளிக்கூடத்தை மட்டும் திறக்கல, பள்ளிக்கூடத்தை தாண்டி மருத்துவக் கல்லூரிகளை 1959 திறந்தார். தஞ்சாவூரில் மருத்துவக் கல்லூரி, செங்கல்பட்டில் மருத்துவக் கல்லூரி. அது கர்ம வீரர் காமராஜர் காலத்தில் தொடங்கப்பட்டது. அது அதற்கு பிறகு எல்லா காலத்திலையுமே, அது திமுக, அண்ணா திமுக எல்லா காலத்திலுமே ஒவ்வொரு மாவட்டமாக கல்லூரி திறக்கப்பட்டு இப்பொழுது 24 மாநில அரசு கல்லூரிகள் இங்கே இயங்குது. இத்தனை எண்ணிக்கையில், அதிகமான எண்ணிக்கையில் மாநில அரசே கல்லூரி நடத்துறது வேற எந்த மாநிலத்திலையும் கிடையாது. இப்போ என்ன கோரிக்கை வைத்திருக்காங்கன்னா, மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி வேணும்ன்ற கோரிக்கை. அப்போ இது யாருக்காக? காமராஜர் காலத்தில் மருத்துவத்திற்கு ஆட்கள் சேர்ந்த போது நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பியூசின்னு ஒருத்தர் சொல்றாரு, இன்னொருத்தர் நான் செகண்ட் கிளாஸ் பியூசின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பியூசி வாங்கினவர் அப்பா அம்மாலாம் படித்து நல்லா வசதியாக இருக்காங்க. செகண்ட் கிளாஸ் பியூசி வாங்கினவர் ஐயா நான் ஒரு ஏழை விவசாயி அப்படின்னு சொன்னாருன்னா உடனே அவருக்கு தான் சீட்டு கொடுத்தாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு சீட்டு கொடுக்கல. காரணம் என்னன்னா, ஒரு ஏழை விவசாயினுடைய பையன், படிக்கணும்னு ஆர்வம் இருக்கிற பையன், அவன் எம்பிபிஎஸ் படிச்சா சிறந்த டாக்டரா இருப்பான். அந்த காலத்தில் அந்த மாதிரி தேர்வு செய்யப்பட்டு எம்பிபிஎஸ் படிச்ச ஒருத்தர் சோட போயிருப்பாங்களா? அத்தனை பேருமே உலகம் வியக்கக்கூடிய வகையில் அந்த துறையில மிகச்சிறந்த மருத்துவர்களாக இருந்திருக்காங்க. எனவே இந்த தகுதி, திறமை என்பதெல்லாம் வடிகட்டுவதற்கு தானே தவிர இது தந்தை பெரியாருடைய சமூக நீதியினுடைய களமாக நாம பார்க்கிறோம். ஸோ இந்த களத்தில் ஒரு போட்டித் தேர்வை வைத்து நீ தகுதி அல்ல அப்படின்னு சொல்லி யாரையும் வெளியேற்றுவதற்கு நாம் அனுமதிக்க முடியாது. இதுதான் தமிழ்நாட்டில் எதிர்க்கக்கூடிய காரணம். இன்னொரு பக்கம் அட்டவணையில் கொடுத்திருக்கிறது வெறும் 22 மொழி தான். இதை தாண்டி பல மொழி படிக்கிற மாணவர்கள் இருக்கிறாங்க. குறைந்தபட்சம் 22 மொழியில கூட இந்த தேர்வு நடக்கல. வெறும் 10 மொழியில தான் தேர்வு நடத்த போறாங்க. அப்போ எந்த மொழியிலெல்லாம் நீங்க தேர்வு நடத்தலையோ அந்த மொழி பேசக்கூடிய அந்த மொழியில பயின்ற மாணவனை நீங்க டிஸ்கிரிமினேட் பண்ணலையா? எனவே இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் சிக்கல் அல்ல, இது ஆல் இந்தியா சிக்கல் தான். ஆனா இது சமூக நீதியினுடைய போர்க்களம் என்பதனால் முதல் குரல் இங்கே இருந்து எழுகிறது. இந்த பிரச்சனைக்கான முதல் குரல் எப்போ எடுக்கப்பட்டது? நம்ம சட்டமன்றத்தில் இதற்கான ஒரு தீர்வு அப்படிங்கிறது எந்த காலகட்டத்தில் எப்படி நமக்கு கிடைச்சிச்சு? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போட்டித் தேர்வு என்று ஒன்று வேண்டுமா அப்படின்னு சொல்லி ஒரு விவாதம் நடந்து, போட்டித் தேர்வை பற்றி ஆய்வு செய்வதற்கு கல்வியாளர் முனைவர் எம் அனந்தகிருஷ்ணன் தலைமையில் ஒரு குழு போட்டிருந்தாங்க. அந்த குழு 2 துணைவேந்தர்களை கொண்ட ஒரு மிகச்சிறந்த குழு. அந்த குழு பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்ட பிறகு பப்ளிக் ஹியரிங்லாம் நடத்தி அரசாங்கத்திற்கு ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அதில் போட்டித் தேர்வு தேவையில்லை, +2 மதிப்பெண்ணின் அடிப்படையில் நீங்கள் மருத்துவக் கல்லூரிக்கு மாணவர் சேர்த்தா போகிறோம், பொறியியல் கல்லூரிக்கு, எல்லா தொழிற்கல்விக்கும் அது போகிறோம், போட்டித் தேர்வு தேவையில்லை, இது மாணவர்களை மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு உள்ளாக்குது, கோச்சிங் கிளாஸுக்காக துட்டு கட்ட முடியாதவங்க இந்த போட்டியில் பங்கேற்க முடியாமலே போகிறாங்க, இது ஏழை நகர்ப்புற கிராம ஏழை மாணவர்களை பாதிக்குது என்று பல்வேறு விஷயங்களை சொல்லி போட்டித் தேர்வு தேவையில்லைன்னு ஒரு பரிந்துரை கொடுத்தாங்க. அந்த பரிந்துரையின் அடிப்படையில் திமுகவின் ஆட்சியிலேயே ஒரு சட்டம் ஒன்று இயற்றப்பட்டு அந்த சட்டத்திற்கு முறைப்படி குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெறப்பட்டது. இந்த சட்டம் செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ தீர்ப்பு கொடுத்திருந்தது. இன்றைய வரைக்கும் அந்த சட்டத்துக்கு சேலஞ்சே கிடையாது. இன்றைய வரைக்கும் அந்த சட்டம் நிலுவையில் இருக்கு. ஆனால் இதற்கு பிறகு மத்திய அரசாங்கம், கல்வி என்பது பொதுப்பட்டியலில் இருப்பதனால் சட்டமன்றத்தினுடைய சட்டம் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்றிருந்தாலும் அதற்கு பிறகு பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. அந்த சட்டத்தில் நீட்டு தேர்வில் இருந்து 2016-2017 கல்வியாண்டில் மட்டும்தான் தமிழ்நாடு உள்ளிட்ட விரும்பாத மாநிலங்களுக்கு விலக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா மற்ற ஆண்டுகளில் நீட் நடக்கும் என்ற சூழல் உருவாயிருச்சு. ஸோ அப்போ அதை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் போராட்டம். நிரந்தரமாக அதுக்கு விலக்கு கொடுக்கணுன்ற போராட்டம். நிரந்தரமாக விலக்கு கொடுப்பதில் மத்திய அரசாங்கத்திற்கு எந்த விதமான சிக்கலும் இல்லை, செய்ய முடியும். போன ஆண்டு எப்படி விலக்கு கொடுத்தீங்களோ அதே போல நிரந்தர விலக்கு கொடுக்க முடியும். ஆனால் தமிழ்நாட்டின் உணர்வை மத்தியில் இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக தலைமையிலான அந்த அரசு புரிந்து கொள்ளல. தமிழ்நாட்டினுடைய உணர்வை புரிந்து கொள்ளல. தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவருடைய தேவைகளையும் மக்களுடைய தேவையும் புரிந்து கொள்ளல. அப்ப அந்த காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டில் எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் இணைந்து ஒரு சட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க. ஏகமனதாக ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கிறாங்கன்னா அது இந்த நீட்டுக்கான சட்டம் தான். எந்த எதிர்ப்பும் இல்லாமல் ஒரு சட்டம். இதுல +2
மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை என்பது தமிழ்நாட்டில் தொடரும் என்று 2 சட்டம், ஒன்று வந்து யூஜி கோர்ஸுக்கு பட்ட படிப்புக்கும், இன்னொன்று மருத்துவ பட்ட மேற்படிப்புக்கும் 2 சட்டம். இது இப்போ குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இந்த குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் கிடைத்துவிட்டால் இந்த நிரந்தரமாக தமிழ்நாட்டு மாணவர்கள் தமிழ்நாட்டினுடைய மாநில அரசனுடைய நடைமுறையின்படி மாணவர் சேர்க்கையை நடத்தலாம். இப்படி இருக்கிற இந்த ஒரு சூழல்ல இதுக்கான ஒப்புதல் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியில் இருக்கிற இந்த நேரத்தில் மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? இந்த ஆண்டு வாழ்க்கையோட ஒரு எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த தேர்வு நடைபெறுமா பெறாதா அப்படின்ற என்ன மாதிரியான ஒரு மனநிலையில பிரச்சனைகள் இருக்காங்க? அதாவது வந்துங்க இதுல ஒப்புதல் கிடைக்குமா கிடைக்காதா என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஒப்புதல் கிடைக்கலன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராம நகர்ப்புற ஏழை மாணவர்களுக்கு 1400 ரூபா பணம் கட்டாதவனுக்கு திரு நரேந்திர மோடி என்ன பதில் சொல்ல போறாரு? 750 ரூபாய் பணம் கட்ட முடியாத பட்டியலினத்து மாற்றுத்திறனாளி மாணவனுக்கு என்ன சொல்ல போறாரு? MHRD CBSE நீட் வலைதளத்தில் ஆங்கிலத்தில் மட்டுமே எல்லா ஆவணமும் இருக்கு. ஒரே ஒரு பேஜ் மட்டும்தான் ஹிந்தியில் இருக்கு. தமிழ் உள்ளிட்ட எந்த மொழியிலும் ஆவணமே இல்லை. ஆன்லைன் அப்ளிகேஷனை தமிழில் போட முடியாது. எனக்கு தமிழில் கொஸ்டின் கிடையாது, ஆன்சர் கிடையாது. திடீர்னு எதுவுமே கொடுக்காம நான் கொஸ்டின் பேப்பர் மட்டும் நான் தமிழில் கொடுக்குறேன், நீ ஆன்சர் எழுதுன்னு சொல்றாங்க. அது எப்படி சாத்தியம்? காலையில் பால் பேக்கெட் போட்டுட்டு நியூஸ் பேப்பர் போட்டுட்டு ஒரு பையன் படிக்க போறான். வீட்டில் அம்மா அப்பாவோட வீட்டு வேலையை செஞ்சுட்டு காலை உணவுக்காக அம்மா ஒரு இடத்துல போய் 10 பாத்திரம் தேய்க்கிறாங்கன்னா அவங்க கூட குழந்தையும் 10 பாத்திரம் தேய்க்க போகுது. எதுக்குமா போறீங்கன்னு கேட்டா அப்பதான் ஏதாவது 2-3 வீட்டில் வேலை செஞ்சாதான் ஒரு வீட்டில் கொடுக்குற உணவு ஒரு குழந்தைக்கு சாப்பாடு, இன்னொரு வீட்டில் கொடுக்குற உணவு மற்ற குழந்தைக்கு சாப்பாடு என்கின்ற வகையில் படிக்கிற குழந்தைகள் இருக்காங்களே, அவங்களுக்கு கோச்சிங் கிளாஸ் போறதுக்கு நேரம் இருக்கா என்பதுக்கு பதில் சொல்லணும். அப்போ கோச்சிங் புத்தகத்தையே பார்த்துக்கிட்டு ஒரு குழந்தை படிக்கிறான். புத்தகத்தை பார்க்கறத தவிர அவனுக்கு எந்த வேலையும் கிடையாது. இன்னொரு குழந்தை புத்தகத்தையும் பார்த்து படிக்கணும், வீட்டு சுமை பொருளாதார சுமையும் சுமக்கணும். அப்போ 2 பேரையும் நீங்க சமமான ஒரு போட்டியில கொண்டு வந்து நிறுத்த முடியுமா என்பதுதான். இதையும் மீறி ஒப்புதல் கொடுக்க மறுத்தால் ஒரு மிகப்பெரிய மக்கள் போராட்டத்தை மத்திய அரசாங்கம் சந்திக்க நேரிடும். இதையும் தாண்டி ஒப்புதல் கிடைச்சதுக்கு அப்புறம் இன்னொரு கொஸ்டின், ஒரு ஹைபோதெட்டிக்கல் கொஸ்டின் எத்தனை வேணாலும் கேட்கலாம். இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க, உச்சநீதிமன்றம் என்ன சொல்லும்ட்டு. உச்சநீதிமன்றத்திற்கு நாங்கள் கேள்வி முன்வைப்போம். நீங்கள் உச்சநீதிமன்ற இப்போதைய அமர்வு நீதிபதி, இப்ப யார் நீதிபதியா இருக்காங்களோ அந்த நீதிபதியை கொண்ட விசாரணையை நடத்தணும். நவோத்யா வித்யாலயாக்கு ஒரு குழந்தைக்கு எவ்வளவு செலவு பண்றீங்க? ஆதி திராவிட நலத்துறை பள்ளியில ஒரு குழந்தைக்கு எவ்வளவு செலவு பண்றீங்க? கள்ளர் சீர்பெருமினர் பள்ளிகள்னு இருக்கு, கள்ளர் ரிக்ளமேஷன் ஸ்கூல்ஸ், பேக்வர்ட் கிளாஸ் டிபார்ட்மெண்ட்ல வருது. அந்த பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அந்த பள்ளிக்கு எவ்வளவு செலவு பண்றீங்க? மாநகராட்சி பள்ளிக்கு எவ்வளவு செலவு பண்றீங்க? சமமான கற்றல் வாய்ப்பு கொடுத்திருக்கீங்களா? சமமான கற்றல் வாய்ப்பு கொடுக்காத போது ஆர்டிகல் 14 டெஸ்ட நீட் பாஸ் பண்ணுமா என்ற கேள்விக்கு உச்சநீதிமன்றம் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். எனவே இதையும் தாண்டி வழக்கு நீதிமன்றத்துக்கு போனாலும் சரி, அந்த வழக்கை சந்திப்பதற்கும் நாம் தயாராக இருக்கிறோம். மத்திய அரசாங்கம் இந்த நீட்டுக்கு ஒப்புதல் கொடுக்கலன்னு சொன்னா தமிழ்நாட்டினுடைய ஏகமொத்த குரலாக, அதாவது எப்பொழுதுமே சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியும் ஆளும் கட்சியும் ஒன்னா போனதே கிடையாது. ஆனா இந்த ஒரு விஷயத்துல அனைத்து கட்சிகளும், சட்டமன்றத்தில் எத்தனை கட்சி இருக்கோ அனைத்து கட்சியும் ஒருத்தருக்கு, வெளியில இருக்கக்கூடிய அனைத்து கட்சியும் இதற்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கின்ற நேரத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை மோடி தலைமையிலான அரசு நிராகரிக்க போகுதா? ஒட்டுமொத்த உணர்வையும். அப்ப யாருக்காக? பிற மாநிலத்தில் மருத்துவக் கல்லூரி இல்லை, பிற மாநிலத்தில் மருத்துவக் கல்லூரி போதுமான அளவு இல்லாத காரணத்தால இங்க வெறும் 20,000 ரூபாய் MBBS படிக்க முடியும். அப்போ இந்த சீட்டுக்கு மற்ற மாநிலத்துக்காரனை போட்டி போட விடணும்ன்ற காரணத்துக்காக நீங்க நீட்டை திணிக்கிறீங்களா என்ற கேள்வி உட்பட நீங்க பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். ஆனால் நிச்சயமாக இந்த நீட் சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெறுவதையும், அதை தமிழ்நாட்டு அரசை பொறுத்த வரைக்கும் அது பழைய முறையில், இந்த +2 மதிப்பெண் முறையில் அது மருத்துவ சேர்க்கை தொடர்வதற்கு உண்டான போராட்டம் என்பது அது தீவிரமடையும். இன்னும் நம்ம ஒரு 2-3 மாதங்கள் தான், வேற குறுகிய இடைவெளியில தான் இருக்கும். இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு அரசியல் சூழல்ல இந்த நீட் தேர்வுக்கான முன்வடிவ முயற்சியை எந்த அளவுக்கு தீவிரமா எடுத்துட்டு போவாங்கன்ற ஒரு பெரிய கேள்விக்குறியும் இருக்கு இல்லைங்களா? அப்பயும் மாணவர்கள் இந்த நெருக்கடியை சந்திச்சு ஆக வேண்டிய ஒரு சூழல் தானே இருக்கு. கண்டிப்பாங்க. அதாவது இதுல நாங்க பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஆட்சியில பல நெருக்கடி இருந்தாலும் ஆளுநர் என்ன செய்கிறார் என்ற கேள்வி எழுகிறது. ஒரு ஆளுநர் என்பவர் இந்த மாநிலத்தினுடைய தலைவர். He is the head of the state.
இப்போ கவர்மெண்ட்டுக்கு ஹெட்டு தான் வந்து சீஃப் மினிஸ்டர். இப்போ கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலை முடிஞ்சிருச்சு, சட்டமன்றத்தில் தீர்மானம். இப்போ அடுத்த ரோல் வந்து ஆளுநருக்கு இருக்கு. அப்போ அந்த ஆளுநர் தமிழ்நாட்டின் உணர்வை மத்திய அரசாங்கத்துக்கு தெரிவிக்க வேண்டாமா? வெறும் சட்டம் ஒழுங்கை பற்றி மத்திய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதுறது தான் ஆளுநருடைய வேலையா? தமிழ்நாட்டு மக்கள் இப்படி ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அனைத்து தரப்பு மக்களும் இந்த கோரிக்கையில் ஒரு நியாயம் இருக்கு. திடீர் என்று ஒரு தேர்வு என்றால் ஒரு +1 +2 சேர்ந்து ரெண்டு சேர்த்து ஒரு சிலபஸ், திடீர் என்று ஒரு தேர்வை இதுவரைக்கும் அப்படி ஒரு விஷயத்தை எதிர்கொள்ளாத ஒரு மாணவனுக்கு கொடுக்கணும்னா எப்படி சாத்தியப்படும்? 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் வகுப்புக்கு ஒரு ஆசிரியர், பாடத்துக்கு ஒரு ஆசிரியர் கொடுப்போம். +1 +2 பாடத்திட்டத்தில் பிஜி டீச்சர் போஸ்ட் வேகன்சி இல்லைன்ற நிலைமையை உருவாக்குவோம். +1 +2 முழுமையா பாடம் நடத்துறதை உத்தரவாதப்படுத்துவோம். இதையெல்லாம் செய்வதுதான் ஒரு மாணவனை முழுமையாக தயார் செய்யக்கூடிய ஏற்பாடை தவிர வெறும் டெஸ்ட் வச்சா மாத்திரம் போதாது என்பதை எல்லோரும் சொல்கிறார்கள் என்ற கருத்தை ஆளுநர் மத்திய அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்த வேண்டாமா? இங்க ஒரு எம்பி இருக்கிறாரு பிஜேபிக்கு, அவர் வந்து மத்திய அரசாங்கத்தில் அமைச்சராகவும் இருக்கிறாரு, அவர் போய் சொல்ல மாட்டாரா தமிழ்நாட்டோட உணர்வு இது அப்படின்னு சொல்லி? அப்ப தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கு எதிராக ஒரு விஷயம் இருக்குன்னு தமிழ்நாட்டு மக்கள் கருதுகிறார்கள் என்றால் அதை மத்திய அரசாங்கம் உணர வேண்டும். சட்டமன்றத்தை காரணம் காட்டியோ, இங்க இருக்கக்கூடிய ஆட்சியை காரணம் காட்டியோ, இந்த கலங்கிய குட்டையில வந்து மீன் பிடிக்கிற ஏற்பாடா சந்தடி சாக்கில் நீட்ட நுழைச்சிடலாம் என்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு ஆபத்தானது. அவங்க என்ன கருத்தை முன்வைக்க விரும்புறாங்கன்னா, ஒரு மாநில அரசுக்கு பாடத்திட்டத்தை உருவாக்குற திறமை இல்லை. நீங்க பாடத்திட்டத்தை உருவாக்குனா அது தரமான பாடத்திட்டமா இருக்காது. நான் பாடத்திட்டத்தை உருவாக்குறேன்னு சொல்றாங்க. அப்போ பாடத்திட்டத்தை அவங்க உருவாக்குவாங்க, நிர்வாகத்தை அவங்க உருவாக்குறாங்கன்னா அடுத்த கேள்வி என்ன வரும்னா, மாநிலத்திற்கு ஒரு அரசுன்னு ஒண்ணு வேணுமான்னு கேட்பாங்க. அப்போ மத்திய அரசு மட்டும் எல்லாமே மத்திய அரசு பார்க்கும் பொழுது மத்திய அரசு இருந்தா போருமே. அப்போ இந்திய அரசமைப்பு சட்டத்துடைய கூட்டாட்சி தத்துவத்திற்கு உலை வைக்கின்ற ஏற்பாடு, அதோட தொடக்க புள்ளி நீட் என்பதை உணர்ந்துதான் தமிழ்நாட்டில் வந்து நீட்டுக்கு எதிரான இந்த போராட்டம் நடக்கிறது. இந்த மாநில அரசு கல்வி முறையை வலுப்படுத்துவதற்கு, பாடத்திட்டத்தை வலுப்படுத்துவதற்கு, மாணவர்கள் செய்ய வேண்டிய நலங்களை செய்து கொடுப்பதற்கான போராட்டம் தொடர்ந்து நடக்கும். அது தீவிரமா நடக்கும். அது மாநில அரசோடு நாம் செய்ய வேண்டிய விஷயம். பட் அதையெல்லாம் காரணம் காட்டி நீட் திணிப்பை வந்து நம்மால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. கண்டிப்பாக சார். ஒரு கல்வியாளர் அப்படிங்கிற முறையில் அனைவருக்கும் சமமான கல்வின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் முன்னாடியே பேசினீங்க. ஒரு தகுதி உடையவர்களாக ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமான ஒரு சூழலும் இப்போ வந்துருச்சு. இதற்கான நிலைப்பாடு என்ன வரப்போகுது, அதை தாண்டி நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோன்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த கல்வி முறையில் என்ன மாதிரியான ஒரு மாற்றம் இன்னைக்கு இருக்கிற சூழலில் தேவையாக இருக்குன்னு சொல்லுவீங்க? அதாவது சிபிஎஸ்இ பள்ளியே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட கற்பித்தல் முறையில் +1 +2ல டெக்ஸ்ட் புக்கை படித்து குழந்தை எக்ஸாம் எழுதக்கூடிய ஏற்பாடு தான். 18 வயசுக்கு உட்பட்டவங்க பேர் குழந்தைங்க தான். 18 வயசுக்கு உட்பட்ட அந்த குழந்தை டெக்ஸ்ட் புக்கை படிக்கிறான் அல்லது படிக்கிறா, எக்ஸாம் எழுதுறா, அவ்வளோதானே தவிர அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு லைஃப்பை இணைக்கக்கூடிய ப்ராக்டிக்கலான எந்த விஷயமே அங்கே கிடையாது. அது சிபிஎஸ்இ பள்ளியாக இருந்தாலும் சரி, அது ஸ்டேட் போர்டு ஸ்கூலாக இருந்தாலும் சரி, +2ல நாம் வந்து கல்வி திட்டத்தில், பாடத்திட்டத்தில், கற்பித்தல் முறையில் மாற்றங்களை கோர்றோம். அது எப்படின்னு கேட்டால், உடற்கூறியல் பாடத்தை ஒரு குழந்தை படிக்குதுன்னு சொன்னால் உடற்கூறியல் ஆய்வுக்கூடத்துக்கு அது போகணும். அனாட்டமி படிக்கும்போது அனாட்டமிக்கல் லேபை விசிட் பண்ணணும். பிசியாலஜி படிக்குதுன்னா டயக்னாஸ்டிக் சென்டர், ஒரு பகுப்பாய்வு கூடத்திற்கு, ஹாஸ்பிட்டலுக்கு அந்த குழந்தை வந்து பார்வையிடணும். ஒரு வாரத்திற்கு அவங்க ஒரு ஆன் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களோட சேர்ந்து இந்த குழந்தைக்கு பருவணும். அதே மாதிரி தாவரவியல்ல அவங்க வந்து ஹெர்பல் ஃபார்ம்ஸ்க்கு போகணும். உங்களுக்கு அப்போ மூலிகை பண்ணைகளுக்கு போவதன் மூலமாக செடிகளை பற்றியெல்லாம் அவர்கள் தெரிந்து அந்த குணாம்சத்தை, மருத்துவ குணங்களை அவங்க வந்து புரிஞ்சுக்க முடியும். பிசிக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட, பிசிக்ஸ் சம்பந்தப்பட்ட அந்த தொழிற்சாலைகளுக்கு அவங்க போய் விசிட் பண்ணணும். அதே மாதிரி மேத்தமேட்டிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரியான ஒரு இன்டர்டிசிப்ளினரி அப்ரோச் நீங்கள் கரிக்குலத்தில் கொண்டு வந்தாதான் உங்களால் உண்மையிலேயே மாணவர்களை கரிக்குலரில் ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும், ரொம்ப திறமைப்படுத்தவர்களாக நீங்கள் மாற்ற முடியும். ஒரு குழந்தைய மனப்பாடம் பண்ணி டெஸ்ட் எழுதுனும் போது அவனுக்கு மெமரி டெஸ்ட் தான் நீங்கள் வைக்கிறீங்களே தவிர அவனை உண்மையிலே நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, பலப்படுத்துவதற்கு நீங்கள் எதுவுமே வந்து செய்யலை. எனவே ஒரு மாற்றம் என்பது பாடத்திட்டத்தில் தொடங்க வேண்டும், அது கற்பித்தல் முறையில் தொடங்கணும். இதெல்லாம் எங்கே சாத்தியம்? பொதுப்பள்ளி மூலமாக அருகமைப்பள்ளி அமைப்பில் அரசு தன் பொறுப்பிலும் செலவிலும் கல்வி கொடுத்தால் மட்டும்தான் சாத்தியம். அப்படியான ஒரு சூழல் உருவான பிறகுதான் நீங்க கற்றல் திறன் வெளிப்பாடு சமமா இருக்கா நீங்க பார்க்க முடியும்.
நீங்க கற்பித்தல் முறையும் கற்றலுக்கான சூழலும் சமமாக கொடுக்காத போது கற்றல் திறன் வெளிப்பாடு மட்டும் சமமாக இருக்கணும். அப்ப சமமற்றவர்களுக்கு சமமான போட்டி எப்படி சாத்தியமாகும்? இங்க சமமற்றவர்களுக்கு நீட் என்கின்ற சமமான போட்டியை சொல்றாங்க. அதனால்தான் இது சமூக நீதிக்கு எதிரானதுன்னு சொல்றோம். இப்போது நம்ம நீட் தேர்வு வேண்டாம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக மக்கள் முழுமையாக இதை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது வந்து எப்படி தெரியுது? ஒன்று, சட்டசபையில் நம்ம இதை கொண்டு போயிட்டோம், இதற்கான விஷயங்களை கோர்ட்டு வரைக்கும் கொண்டு போயிட்டோம். இந்த பதிலுக்காக எதிர்நோக்கி இருக்கிற இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த சமூகம் இதை எப்படி பார்க்குது? எந்த அளவுக்கு குரல் கொடுக்குறாங்க? அதாவது வந்துங்க, நீங்கள் கிராமத்திலேருந்து நகர்ப்புற வரைக்கும் மக்களிடம் நடந்து போய் மக்களுக்கு விவரத்தை சொல்லி மக்களிடம் கேட்கும் பொழுது அந்த மக்கள் இந்த போட்டித் தேர்வினால் எந்த லாபமும் இல்லை அப்படின்றத உணர்ந்து தான் இந்த நீட்டை வந்து எதிர்க்கிறாங்க. இந்த மக்களுடைய உணர்வின் பிரதிபலிப்பு தான் பிரபலமான ஆங்கில நாளேடு தன்னுடைய தலையங்கத்தில் ரீஜனல் டிஸ்பாரிட்டி, எக்கனாமிக் டிஸ்பாரிட்டி, லாங்குவேஜ் டிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் எப்படி காமன் டெஸ்ட் இஸ் பாசிபிள்ன்ற கொஸ்டினை ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆங்கில நாளேடு பிராந்திய வேறுபாடு இருக்குது, மொழி வேறுபாடு இருக்குது, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் எப்படி ஒரு சமமான ஒரே ஒரு தேசிய அளவு போட்டித் தேர்வு என்பது நியாயமாகும்ன்ற கேள்வியை தலையங்கத்தில் எழுப்பியிருந்தாங்க. அதே போல் ஒரு பிரபலமான தமிழ் நாளிதழ் தன்னுடைய தலைநங்கத்தில் சமமற்றவர்களுக்கு சமமான போட்டி சாத்தியமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சமமற்றவர்களுக்கு சமமான போட்டி சாத்தியம் இல்லை என்பது விபி சிங் அவர்கள் பாராளுமன்றத்தில் மண்டல் கமிஷன் போது சொன்ன அந்த வாசகம், அன்இக்வல்ஸ் cannot be treated equally என்று மரியாதைக்குரிய விபி சிங் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு சமமற்றவர்களாக வைத்துக்கொண்டு வாய்ப்பையே கொடுக்காம, 1ஆம் வகுப்பிலிருந்து சமமான வாய்ப்பையே கொடுக்காம நீ போட்டியை மாத்திரம் சமமா போடு, போட்டி போட்டா மட்டும் திறமை வந்துருமா? எந்த பயிற்சியும் எடுக்காமல் நீ ஒலிம்பிக்ல போட்டி போடு, இந்த வாட்டி போய் போட்டி போட்டு வரட்டும் சார், அப்பதான் அடுத்த வாட்டி தயாராவான்னு சொல்றது எந்த அளவிற்கு அறிவுக்கு பொருந்தாததோ அதை போல தயாரே படுத்தாமல் ஒரு போட்டியை நடத்துகிறேன் என்று சொல்வது ஏற்புடையது அல்ல என்பதுதான் ஒட்டுமொத்தமான சமூகத்தினுடைய குரல். இதுல யாருக்கு தகவல் இருக்குதோ தகவல் இருப்பவர்களுக்குத்தான் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடமையும் இருக்குன்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்லுவார். அதுபோல் இங்கே ஒரு விழிப்புணர்வு இருக்கு. தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர் போன்றவர்களுடைய அந்த எழுச்சியின் காரணமாக இங்கே ஒரு விழிப்புணர்வு இருக்கு. அதனால் இங்கே இருந்து குரல் வந்து வலுவாக எழும்புகிறது. அதனால் மற்ற மாநிலத்தில் எந்த எதிர்ப்பும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எனவே சமமில்லாத ஒரு சூழலில் நீட் தேர்வு கூடாது என்பதுதான் நம்முடைய கருத்து. நிச்சயமா சார், ஒரு கல்வியாளர் அப்படிங்கிற முறையில் நீட் தேர்வு பற்றின பல விஷயங்களை அன்றைக்கி பேசியிருக்கோம். ஆனால் அதுக்கு அடிப்படையில் சமமில்லாதவர்கள் மத்தியில் சமமான ஒரு தேர்வு அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு பதிவையும் சொல்லியிருக்கீங்க. அது கண்டிப்பாக தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. இதை ஆரம்பித்தது எங்கே, இந்த பிரச்சனை எங்கெல்லாம் பார்க்கும்போது காமராஜர் அவர்கள் காலத்தில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்ததே எவ்வளோ பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அவங்க அன்னைக்கு செயல்பட்டு இருக்காங்க. அதை தாண்டி இன்னைக்கு இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் வருது அப்படின்னும் போது தமிழகத்துக்கு ஒரு தனிப்பட்ட முறையிலையும் இதை எதிர்க்கிறதுக்கான ஒரு முழு தகுதி இருக்கு. அதை தாண்டி மாணவர்கள் இப்போ எவ்வளோ தூரம் பிரச்சனையில் இருக்காங்க. அரசாங்கம் எந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்தாலும் அவசரமான ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு இதுக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் நம்ம இருக்கோன்னு பல கருத்துக்களை எங்கள் நேரிலோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. முக்காலத்தில் நடந்த தகவல்களையும் பிற்காலத்தில் மறக்கக்கூடாத விஷயங்களையும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அண்மையில் சேத்தியாத்தோப்புக்கு அருகில் இருக்கிற குமாரகுடி என்னும் ஒரு சிற்றூரில் திருமணத்தில் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கும்போது அங்கே பேசிய துரை சுப்புரத்தினம் என்னும் நண்பர் கூறிய செய்தி மிகுந்த சிந்தனைக்குரியதாகவும் மிகவும் தேவையானதாகவும் இருந்தது. அவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசனினுடைய இயற்பெயரான சுப்புரத்தினம் என்பதைத்தான் தன்னுடைய பெயராக வைத்து கொண்டிருக்கிறார். அந்த ஊரைச் சேர்ந்தவர் அவர். அவருக்கு குடந்தையிலே விடுதிகள் இருக்கின்றன, சென்னையிலே நிறுவனங்கள் இருக்கின்றன. அவர் பேசுகிற போது மணமக்களுக்கான நல்லதோர் கருத்துரையாக ஒரு செய்தியை முன்வைத்தார். வாழ்க்கையில் நாம் அன்பை பயன்படுத்த வேண்டிய இடம் என்று ஒன்று இருக்கிறது, அறிவை மட்டுமே பயன்படுத்த வேண்டிய இடம் இருக்கிறது, அன்பையும் அறிவையும் சேர்த்து பயன்படுத்த வேண்டிய இடம் என்றும் ஒன்று இருக்கிறது என்று விளக்கி சொன்னார். அந்த இடத்தில் அவர் அழுத்தமாக சொன்ன செய்தி, இன்றைக்கு இல்லற வாழ்வை ஏற்கிற மணமக்கள் தங்கள் குடும்பத்தில்
எப்போதும் அன்பை மட்டுமே பயன்படுத்த வேண்டும், அறிவை பயன்படுத்தாதீர்கள் என்றார். அறிவை பயன்படுத்தாதீர்கள் என்று அறிவுரையை இதுவரைக்கும் யாரும் சொல்லி நான் கேட்டதில்லை. ஆனால் அவர் சொன்ன அந்த அறிவுரை மிகச் சரியாகவே இருந்தது. குடும்பத்துக்குள் அன்புதான் ஆட்சி செய்ய வேண்டும். குடும்பத்தில் அறிவை கொண்டு வந்து நுழைக்காதீர்கள். நீங்கள் உங்கள் தொழிலில், வேறு பொது இடங்களில், பொது நிகழ்வுகளில் அறிவார்ந்த செய்திகளை அறிவுபூர்வமாக நீங்கள் பாருங்கள். சில இடங்களில் வேலை பார்க்கிற தொழிலாளிகளிடத்தில் அன்பையும் காட்டுங்கள், அறிவுபூர்வமாகவும் செயல்படுங்கள். ஆனால் குடும்பத்தில் அப்படியெல்லாம் அறிவுக்கு பெரிய வேலை இல்லை, அன்புதான் ஆட்சி செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னார். அதனை எண்ணி பார்த்தபோது அதற்குள்ளே இருந்த பல உண்மைகள் நமக்கு புரிந்தன. அவர் சொல்லுவது உண்மைதான். அன்புக்கும் அறிவுக்கும் என்ன வேறுபாடு? அறிவு மிக உயர்ந்தது. அறிவு வாழ்வின் ஒவ்வொரு அசைவிலும் தேவை. அறிவில்லாமல் நம்மால் வாழ முடியாது. ஆனாலும் கூட அறிவு என்பதில் எத்தனை உயர்ந்த குணங்கள் இருக்கின்றனவோ அதை போல சில சிக்கல்களும் அறிவிலே இருக்கின்றன. அறிவு என்பது எப்போதும் ஆராய்ச்சி செய்யும், குறைகளை தேடும். ஒரு சின்ன குறையை கூட அதற்கான காரணங்களை தேடி கண்டுபிடித்து பெரிதாகவும் ஆக்கிவிடும். இவையெல்லாம் நீதிமன்றங்களுக்கு சரியாக இருக்கலாம். கோர்ட்டு வேறு, குடும்பம் வேறு. எனவே குடும்பத்துக்குள் வருகிற போது அறிவு கொண்டு ஆராய்ச்சி செய்யாதீர்கள். அன்பு இருக்கிறதே, அது எதையும் ஆராய்ச்சி செய்யாமல் குறைகளை கூட அரவணைத்து செல்லும். பிழைகளை கூட மன்னித்து தன் மனத்தை மாற்றிக்கொள்ளும். அன்பு மட்டுமே இருக்குமானால் குடும்பத்தில் ஒரு விரிசல் வராது. அடுத்தவருக்காக அன்பு விட்டு கொடுக்க சொல்லும். அறிவு ஏன் விட்டு கொடுக்க வேண்டும் என்று கேட்கும். ஆகையினால் குடும்பத்துக்குள் நீங்கள் அன்பையே பயன்படுத்துங்கள் என்றார். நான் கூட சில கூட்டங்களில் பேசியிருக்கிற செய்தி அவர் சொல்லுகிற போது என் நினைவுக்கு வந்தது. நாம் போகிற பாதையில் நமக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருக்கிறார். நாம் போகிற அந்த நேரத்திலே அவர் முகத்தை வேறு பக்கம் திருப்பி கொண்டிருக்கிறார் என்றால் அறிவு 1000 காரணங்களை கேட்கும். ஏன் நாம் வருகிற போது முகத்தை திருப்பி கொண்டார்? அது தற்செயலாக நிகழ்ந்ததா, அல்லது திட்டமிட்டே அவர் அப்படி முகத்தை திருப்பி கொண்டாரா? அப்படி முகத்தை திருப்பிக் கொள்ளுகிற அளவுக்கு நாம் அவருக்கு என்ன கெடுதல் செய்தோம், அல்லது அவருக்கு நமக்கும் என்ன பகை? இனிமேல் அவர் நம்மை பார்த்தாலும் நாம் முகத்தை திருப்பி கொடுக்க வேண்டுமே தவிர அவரோடு பேசக்கூடாது. இப்படியெல்லாம் பல்வேறு செய்திகளை அறிவு சொல்லித்தரும். ஆனால் அன்பு என்ன செய்யும் என்றால், பாவம் அவருக்கு கழுத்து சுழுக்கி இருக்குமோ என்னவோ, அந்த பக்கமாக திரும்பி இருக்கிறார், அவருடைய உடல் நலம் விரைவில் குணம் பெற வேண்டும் என்று அன்பு அவருக்காகவும் சேர்த்தே தன்னுடைய விருப்பத்தை வெளியிடும். ஒரு மலையின் உச்சியில் 2 ஆடுகள், ஒரு தாய் ஆடும் ஒரு குட்டி ஆடும் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த குட்டி ஆட்டை பார்த்தவுடனே எங்கோ பறந்து கொண்டிருக்கிற கழுகு அதனை தூக்கிச் செல்லலாம் என்று விரைந்து வருகிறது. ஆனால் அதை பார்த்துவிட்டு இன்னொரு கழுகும் அதே ஆட்டுக்குட்டியை நோக்கி வருகிறது. இப்போது அந்த 2 கழுகுகளுக்கும் இடையில் ஒரு மோதல் வந்து விடுகிறது. யார் அந்த குட்டியை தூக்கிச் செல்வது, யாருக்கு அது உரியது என்கிற அடிப்படையில் 2 கழுகுகளும் மோதிக்கொள்ளுகின்றன. அப்போது அங்கே புல்லை மேய்ந்து கொண்டிருக்கிற அந்த ஆடுகள் இரண்டும் பேசிக்கொள்வதாக ஒரு கதையை சொல்லுவார்கள். அந்த குட்டி ஆடு கேட்கும், அம்மா, ஏன் இந்த கழுகுகள் 2ம் இப்படி மோதிக்கொள்ளுகின்றன? அந்த தாய் ஆடு சொல்லும், எனக்கும் புரியவில்லை. இவ்வளவு பெரிய பரந்த வானம் இருக்கிறது, 2 கழுகுகளும் தன் திசைகளில் சுதந்திரமாக பறக்க வேண்டியது தானே. அதனை விட்டுவிட்டு ஏன் பாவம் இவை இப்படி மோதிக்கொள்ளுகின்றன என்று தெரியவில்லை. போகட்டும், நாம் 2 பேரும் பிரார்த்தனை செய்து கொள்வோம். அந்த கழுகு சகோதரர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அவர்களுக்குள் மோதல் இருக்கக்கூடாது என்று பிரார்த்தனை செய்து கொள்வோம் என்று வேடிக்கையாக சொல்லப்படுகிற ஒரு கதை உண்டு. இந்த இடத்திலே நாம் எண்ணி பார்த்தால், இந்த ஆடுகள் இந்த கழுகுகளை பற்றி அறிவுபூர்வமாக பார்த்திருந்தால், ஓ, தங்களை கொத்தி கொண்டு போவதற்காகத்தான் வருகின்றன என்று அந்த கழுகுகளின் மீது கோபம் கொண்டிருக்கும். ஆனால் அன்பே வடிவமாக பார்த்த காரணத்தால் அந்த கழுகுகளுக்குள்ளும் மோதல் வந்துவிடக்கூடாது என்று இந்த ஆடுகள் விரும்புவதாக சொல்லுவதைப் போல, இந்த இடத்திலேயும் குடும்பத்திலேயும் சரி, உறவுகளுக்கிடையிலேயும் சரி, நண்பர்களுக்கிடையிலேயும் சரி, இந்த 3 இடங்களை நாம் கவனமாக வைத்து கொள்ள வேண்டும். குடும்பம் என்கிற ஒரு சின்ன வட்டம், உறவு என்கிற அதிலிருந்து விரிந்த வட்டம், நட்பு என்கிற அதனினும் விரிவான வட்டம். இந்த இடங்களிலெல்லாம் அன்பு மட்டுமே ஆட்சி செலுத்துமானால் அது குறைகளை தேடாது, குறைகளை கண்டுபிடிக்காது, குறைகள் இருந்தாலும் புறந்தள்ளும்.
குறைகளையும் தாண்டி ஒருவருக்கொருவர் அன்பாக வாழ்வது என்பதுதான் வாழ்க்கையினுடைய அடிப்படையான செய்தி. யாரெல்லாம் அன்பாக இருக்கிறார்களோ, எந்த வீட்டிலெல்லாம் அன்பு தவழ்கிறதோ அங்கேயெல்லாம் மன நிறைவு கிடைக்கும். அங்கேயெல்லாம் ஒருவரை ஒருவர் மேலே சென்று அவருக்கும் மேலாக நாம் வர வேண்டும் என்கிற எண்ணம் எழாது. அன்புக்கும் அறிவுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வேறுபாடு, அறிவு வெல்ல வேண்டும் என்று கருதும், அன்பு வேண்டியவர்களிடம் தோற்றுப்போக வேண்டும் என்று கருதும். பிள்ளைகளிடம் தோற்றுப்போவது எத்தனை பெரிய மகிழ்ச்சி, பேரப்பிள்ளைகளிடம் தோற்றுப்போவது அதனினும் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி என்பதை அன்புதான் எடுத்து சொல்லும். அறிவு யாராக இருந்தாலும் வெற்றி பெற வேண்டும் என்றுதான் நமக்கு வழி காட்டும். எனவே அன்பு மேலும் மேலும் உறவுகளை வளர்க்கும், குறைகளை மாய்க்கும். அது எதிர்காலத்தில் என்றைக்கும் நம்முடைய உறவு வட்டத்தை மேலும் மேலும் விரிவாக்கும். எனவே அன்றைக்கு அந்த திருமண விழாவில் சுப்புரத்தினம் அவர்கள் சொன்ன அந்த செய்தி எல்லா விதத்திலும் சரியானது. குடும்ப வாழ்வில் அறிவை காட்டிலும் அன்பையே கூடுதலாக செலுத்த வேண்டும். வள்ளுவரும் கூட அதைத்தான் சொல்லியிருக்கிறார். அறிவுடையார் எல்லாம் உடையார் என்று சொன்ன அந்த வள்ளுவர்தான் அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட் பண்பிலாதவர் என்கிறார். அறிவினால் ஆகுவதுண்டா என்று கேட்கிறார். எனவே மனித நேயம், அன்பு இவையெல்லாம் இல்லாத இடத்தில் அறிவு சிறக்காது. அன்பின் அடிப்படையில் வளர்கிற அறிவுதான் உயர்வானது. ஆகையினால் அறிவுடையார் எல்லாம் உடையார் என்பது உண்மைதான். அன்புடையார் எல்லாம் பிறர்க்குடையார் என்பது அதனினும் உண்மை. மனிதர்களுக்கு சேமிப்பு என்பது மிகவும் அவசியமாகின்றது. அந்த வகையில் எவ்வாறு வணிகத்தில் முதலீடு செய்து லாபம் ஈட்டலாம் என்பதை பற்றி இன்றைய வணிகம் பகுதியில் பார்க்கலாம். நம் விடியல் எவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்திருந்த வாரங்களில் டைப் ஆஃப் கம்பெனி, என்ன மாதிரி ஃபண்டிங் பண்ணுறது, எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன மாதிரியான டேக்ஸ் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, அதெல்லாம் பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஓரளவு ஒரு நாலேஜ் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இது எல்லாமே சொல்லியிருக்கோம். ரஃப் இதில் ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு லோன் வாங்கும்போது முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம், லோனில் நிறைய டைப் இருக்குது, ஈக்விட்டியில் நிறைய டைப்புன்னு சொல்லியிருந்தோம். இந்த லோனில் பார்த்திங்கன்னா பேங்க்கில் டேர்ம் லோன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு, அதாவது இத்தனை வருஷத்துக்கு இவ்வளோ ரூபா நாங்கள் பணம் தரோம், இந்த பணத்தை இந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது டேர்ம் லோன். டேர்ம் லோனில் வர்ற பணத்தை எடுத்து ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணக்கூடாதுன்னா ரூல்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம பண்ணிட்டோன்னா என்ன ஆகுன்னா, நம்மளோட ரெகுலர் ஒர்க்கிங் கேபிட்டல் நமக்கு அடி வாங்கிடும். ஸோ அதனால் நமக்கு ஒர்க்கிங் கேபிட்டல்னு வாங்கக்கூடிய பணம், ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னிங்கன்னா, நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன பணம் வேணும், எவ்வளோ சேலரிக்கு, ரெண்ட்டுக்கு, மாதம் வாங்கக்கூடிய சாமான்களுக்கு, ரா மெட்டீரியல்ஸ்க்கு, அதுக்கு எவ்வளோ பணம் வேணுங்கிறத கேல்குலேட் பண்ணுறது தான் ஒர்க்கிங் கேபிட்டல். அதில் வர்ற பணத்தை எடுத்து ஒரு அசட்டை வாங்குறதுக்கோ ஒரு மெஷினரியை வாங்குறதுக்கோ யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்த மாதம் ஒர்க்கிங் கேபிட்டல் நின்றுடும். அதேமாதிரி டேர்ம் லோனுங்கிறது ஒரு அசட்டை வாங்கக்கூடிய இதுக்கு கொடுக்குற பணம், ஒரு மிஷினரி வாங்குறதுக்கோ இல்லை ஒரு பில்டிங் கட்டுறதுக்கோ இந்த மாதிரி கொடுக்குற பணம். இதில் இருக்கிற பணத்தை தூக்கி ஒர்க்கிங் கேபிட்டலில் போட்டாலும் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ இது ரெண்டும் தனித்தனியாக அதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். அதேமாதிரி பேக்கிங் கிரெடிட்னு ஒன்று கொடுப்பாங்க. பேக்கிங் கிரெடிட்னால் யாருக்கு கொடுப்பாங்கன்னா, ட்ரேடிங்கில் இருக்கக்கூடியவங்களுக்கு, ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடியவங்களுக்கு. இப்போ ஒரு இவ்வளோ நாளைக்கு சப்ளை பண்ணுறீங்க, இத்தனை நாளில் உங்களுக்கு அந்த பணம் கிளைண்ட்கிட்டேருந்து வரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ரொட்டேஷனுக்கு கொடுக்குற பணம் ஒரு பேக்கிங் கிரெடிட். இதே ஒருத்தர்கிட்டேருந்து நீங்கள் சாமான் வாங்குறீங்க, சாமான் ரா மெட்டீரியல் வாங்கும்போது அவர்கிட்ட நீங்கள் பணம் உடனடியாக கொடுக்கணும். அந்த உடனடியாக கொடுக்கணும், ஆனால் உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு பணம் வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி நீங்கள் அதை மேனுஃபேக்சரிங் பண்ணி ஒருத்தர்கிட்ட கொடுக்குறீங்க, ஆனால் அவர் 90 நாள் கழித்து தான் உங்கள்கிட்ட கொடுக்குறாரு. இது ரெண்டுத்தையும் பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு பில் டிஸ்கவுண்டிங்கோ இல்லை எல்சியோ சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வசதிகள் இருக்குது. இதுலேயே பார்த்திங்கன்னா, நம்மளோட நிறுவனத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தோன்னா, ஒரு ப்ராப்பரான ஒரு கன்சல்டன்ட் அணுகி ஒரு ஃபைனான்ஷியல் நாலேஜ் இருக்கிறவங்களை கண்டுபிடிச்சி நீங்கள் இதை பற்றி பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு இதில் வேறு என்னென்ன மாதிரியான டைப்ஸ் ஆஃப் லோன் வாங்கலாம், எப்படி வாங்க முடியுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதில் இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் லோன் நம்ம இதில் ஒன்றையும் பிரிச்சுருக்கோம். இதுலேயே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு குழப்பம் தரக்கூடிய விஷயம் என்னென்னா,
பிளெட்ஜு, மார்ட்கேஜு, ஹைபாத்திகேஷன், இது 3 வார்த்தை வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. இது 3த்துக்கும் வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. கன்ஃபியூஷனாக இது என்னன்னு புரியல. இது ரெண்டும் எல்லாமே ஒரே மாதிரியே தான் இருக்கும். இந்த 3மே வந்து கடன் வாங்குறதுக்கு உண்டான யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம் தான். எதனால் மெயினாக இதை நான் சொல்கிறேன்னா, நிறைய டைமில் கன்ஃபியூஷன் ஆகிட்டு அப்புறமா வந்து அந்த கடன் கொடுத்தவங்கள்ட்ட போயிட்டு ஃபைட் பண்ணுறதோ இல்லை அவங்க வந்து சரியாக எங்களுக்கு சொல்லலைங்கிறதோ இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறோம். பிளெட்ஜ் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு சாமான் ஒரு பொருளோட ஓனர், நீங்கள் அந்த பொருளை வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு அதுக்கு எகெயின்ஸ்டாக பணம் வாங்கினீங்கன்னா அது பிளெட்ஜு. இன்னொன்று ஹைபாத்திகேஷன் அப்படின்னீங்கன்னா, ஒரு பொருளோட ஓனர் நீங்கள், ஆனால் அந்த பொருளை நீங்களே யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்டை ஒருத்தர் கொடுத்தீங்கன்னா அது ஹைபாத்திகேஷன். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, பிளெட்ஜுங்கிறது எப்போதுமே எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜுவல்லரி, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜுவல்லரியில் தான் பிளெட்ஜ் வரும். ஹைபாத்திகேஷன் வந்து எப்போதுமே காரு, மெஷினரிஸு, ஒரு ஃபேக்ட்ரி, இதெல்லாம் வந்து ஹைபாத்திகேஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மார்ட்கேஜ்னு ஒன்று இருக்குது. மார்ட்கேஜ்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்டு, அதாவது நம்மளோட சொத்தை வந்து உண்டான டாக்குமெண்ட்டை டைட்டில் வந்து இன்னொருத்தர்கிட்ட ரிஜிஸ்டர் கையில் கொடுத்து அதுக்கு எகென்ஸ்டாக பணம் வாங்குறது மார்ட்கேஜ். ஏன் இந்த 3த்தையும் நம்ம தனித்தனியாக நம்ம சொல்கிறோன்னா, இது ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். நிறைய பேருக்கு இது கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் மார்ட்கேஜுக்கு தனி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ஹைபாத்திகேஷனுக்கு தனி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, பிளட்ஜுக்கு தனி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, 3த்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. அதனால் இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து டைப் ஆஃப் லோன்ஸ் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு லோன் வாங்கும்போது ஒருத்தர் வந்து ஒரு லோனை வாங்குறதுக்கு எவ்வளோ எலிஜிபிலிட்டி இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஒரு பிஸ்னஸ் பிளான் பண்ணணும், அதுக்கப்புறம் எத்தனை ஈக்விட்டின்னு பார்க்கணும், எவ்வளோ வந்து நமக்கு வந்து கடன் வாங்க முடியும், எவ்வளோ முதலீடு வாங்க முடியுங்கிறத பார்க்குறோம். அதுலேயே வந்து எவ்வளோ நமக்கு வாங்கக்கூடிய தகுதி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சோம். பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒருத்தருக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபா வருமானம் வருது அப்படின்னிங்கன்னா, அவரால் வந்து 4 லட்ச ரூபா வரைக்கும் ரீபேமெண்ட் பண்ண முடியும். இதுதான் பேசிக் ஃபார்முலா. இந்த 4 லட்ச ரூபா ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன கடன் வாங்க முடியுமோ அது வரைக்கும் தான் பேங்க்லேயோ வேறு வெளியிலையோ கடன் கொடுப்பாங்க. இப்போ சில நிறுவனங்களில் வந்து சில பேங்க்லேயோ சில வந்து என்பிஎஃப்சி, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனின்னு சொல்லுவாங்க. நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி அப்படின்னிங்கன்னா என்ன அர்த்தம்னா, இது வந்து ஒரு நிதி நிறுவனம், பேங்க்குக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 40%க்கு பதிலாக 60% கொடுப்பாங்க. ஸோ இப்போ எகெயின் நீங்கள் வந்து 40%ஆ இல்லை 60%ஆ கேட்டிங்கன்னா, இது வந்து ரூல்ஸ் கிடையாது. பட் இதுதான் வந்து எல்லோரும் ஒரு கணக்கு பண்ணக்கூடிய ஒரு பேசிக் விஷயம். ஸோ இந்த அளவுக்கு மட்டும்தான் நம்மளால் கடன் வாங்க முடியும். ஒரு கமர்ஷியல் பில்டிங் வாங்குறீங்க, நீங்கள் அந்த கமர்ஷியல் ஒரு பில்டிங் வாங்க போகிறீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 30% பணம் போட்டிங்கன்னா பேலன்ஸ் 70% வந்து பேங்க்லேருந்து கடன் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அந்த 70% வாங்கும்போது அந்த 70% வந்து கடனை கட்டுறதுக்கு உண்டான வருமானம் உங்கள்கிட்ட இருக்கா, இல்லை அந்த 70% வாங்கிறதுக்கு உண்டான வருமானம் இப்போ இல்லைனாலும் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கினதுக்கப்புறம் எவ்வளோ வருமானம் வருதோ அதை சேர்த்து அந்த 70%க்குள்ளே வருதா, உங்களோட மற்ற கடன் ரீபேமெண்ட்டு எல்லாமே சேர்த்து இவ்வளோ வருதாங்கிறத அவங்க பார்ப்பாங்க. இப்போ அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுனா, நிறைய டைமில் பார்த்திங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து 1 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு இடத்த பார்த்துருக்குறாரு, கமர்ஷியல் பில்டிங்கு. அதில் ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு வந்து 1 லட்ச ரூபா ரெண்ட் வருது அப்படின்னிங்கன்னா 10% ரிட்டர்ன் வருது. எக்ஸலண்ட், ரொம்ப ரொம்ப அருமையான பிளேஸ் இது. ஆனால் அவ்வளோ தூரத்துக்கு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 6% தான் வரும், 60,000 ரூபா கிட்டக்க வரும். இப்போ அந்த 60,000 ரூபா வரும்போது நீங்கள் ஒரு இந்த மாதிரி டைமில் ஒரு கடன் வாங்க போகிறீங்க, உங்கள்கிட்ட 30 லட்ச ரூபா பணம் இருக்குது, ஒரு கடனை வந்து பணம் வாங்குறதுக்கு உண்டான முதலை கட்டிடுறீங்க. இப்போ 70 லட்ச ரூபா நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 10 வருஷம் ரீபேமெண்ட் போடும்போது அப்ராக்சிமேட்டாக 90,000 ரூபா உங்களுக்கு பணம் கட்டுற மாதிரி வரும். ஸோ உங்கள்கிட்ட வந்து இப்போ வரக்கூடிய வருமானம் வந்து வட்டி 60 தான் வரும், பேலன்ஸு 30 இருக்குது. அந்த 30 மட்டும் பத்தாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குஷனோடு சேர்த்து பேலன்ஸு வந்து உங்கள் கையிலேருந்து 50 ரூபா பே பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களோட பேலன்ஸ் ஷீட்லேயோ இல்லை உங்களோட இன்கம்லேயோ குஷன் இருந்ததுன்னா மட்டும்தான், குஷனுங்கிறது வந்து என்னென்னா இதுக்கு உண்டான தகுதி உள்ளே இருந்ததுன்னா மட்டும்தான் அந்த கடன் கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் நிறைய டைமில் பார்த்திங்கன்னா, எனக்கு அப்ளை பண்ண உங்கள் கடன் கொடுக்கல, இல்லை ஒரு கார் லோன் போட்டேன், இல்லை டிராக்டர் லோன் போட்டேன், இந்த பிஸ்னஸ்க்கு இந்த லோன் போட்டேன், இதில் வரலை அப்படின்னு நீங்கள் அந்த நிறைய டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கால்குலேஷனில் தான் மெயினஸ் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம முன்னாடியே தீர்மானம் பண்ணி இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணி அப்புறமா நம்ம அந்த லோனை அப்ளை பண்ணும்போது அதுக்குண்டான வந்து வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் வந்து இன்னொரு மெயினான விஷயம் வந்து,
இவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இது எல்லாமே நம்மளே பண்ணிட முடியுமா? ஒரு ஓனரே வந்து இதை எல்லாத்தையும் பண்ணலாமான்னா கண்டிப்பாக ஒரு ஓனர் வந்து எல்லாத்தையும் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து முன்னாடி கொஞ்சம் இண்டிகேட் பண்ணியிருந்தேன். ஒரு பிஸ்னஸ் ஓனருங்கிறவர் வந்து பிஸ்னஸை மேனேஜ் பண்ணுறதுல வந்து கவனம் அதிகமாக செலுத்தினாங்கன்னா ஃபைனான்ஸையும் மார்க்கெட்டிங்கும் வந்து வேறு ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி வச்சுருக்கலாம். ஒரு மீடியம் கம்பெனிஸ், மீடியம்னா எம்எஸ்எம்இ கம்பெனிஸ்ன்னு சொல்லுவோம், மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்ன்னு அந்த பேரில் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும் கவர்மெண்ட்டில். இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு நல்ல சுப்பீரியரான ஒரு ஃபைனான்ஷியல் பர்சனை, எப்போதுமே வந்து கம்பெனிக்கு வந்து ஃபைனான்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் வந்து ஒரு பேக் போன் மாதிரி, நல்ல ஃபைனான்ஸ் பர்சன் இருந்தாங்கன்னா அந்த கம்பெனி ரொம்ப நல்லா க்ரோ ஆகும். நல்ல மார்க்கெட்டிங் பர்சன் இருந்தாங்கன்னா நல்லா க்ரோ ஆகும். இவங்க 2 பேரும் கையில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த கம்பெனியை பற்றி கவலையப்பட வேண்டியதில் பல மடங்கு போகும். ஸோ பிஸ்னஸ் ஓனர் வந்து அவர் பிஸ்னஸை நிர்வாகம் பண்ணக்கூடிய விஷயத்தில் கவனம் செலுத்தலாம். இப்போ ஒரு எம்எஸ்எம்இ கம்பெனிக்கு வந்து இதை மாதிரி தகுதியான ஆளை வேலைக்கு எடுத்தோன்னா கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு இந்த ஃபைனான்ஸுக்கு ஒரு 2 லட்சமும் மார்க்கெட்டிங் 2 லட்சமும் கொடுக்கணும். ஏன்னா இந்த அளவுக்கு தகுதியான எக்ஸ்பீரியன்ஸான இண்டஸ்ட்ரியல் நாலேஜ் உள்ள, அதை இந்த அளவுக்கு வந்து இந்த துறையை சம்மந்தப்பட்ட நாலேஜ் இருக்கிறவங்க தேர்ந்தெடுத்தோன்னா அதிகப்படியான சம்பளம் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து நல்லா படிச்சுட்டு வந்திருப்பாங்க, நிறைய அனுபவத்தோடு வந்திருப்பாங்க, இல்லைன்னா சாதாரண சம்பளத்துக்கு வரமாட்டாங்க. சாதாரண சம்பளத்தில் எடுக்கும்போது என்ன ஆகும், உங்களுக்கு அதுக்குண்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட நிறுவனத்தோட ஃபைனான்ஷியல் செயல்பாடு அதுக்கேற்ற மாதிரி தான் மாறும். இப்போ வந்து இப்படி வச்சா தான் நடக்குமா, இப்படி வச்சா நடக்கக்கூடாதா அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அப்படி பார்த்தோன்னா அப்படி கிடையாது. நமக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கணும். நமக்கு வந்து நல்லா க்ரோ ஆகணும், எந்த விதமான ரிஸ்க்கும் இருக்கக்கூடாது, நல்லபடியாக ஸ்மூத்தாக போகணும், நான் பிஸ்னஸை பார்த்துக்கிறேன், ஒருத்தர் ஃபைனான்ஸை பார்த்துக்கிட்டோம், ஒருத்தர் மார்க்கெட்டிங்கை பார்த்துக்கிட்டோம் நினச்சிங்கன்னா ஒரு தகுந்த ஆளை எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஆளை எடுக்கும்போது அதிகப்படியாக செலவாகிறதுனால இப்போது வந்து இது 2ம் சேர்ந்த ஒரு ப்ராப்பரான கன்சல்டண்ட்டை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க இந்த வேலைகளை பார்த்துப்பாங்க. இப்போ இதுதான் வந்து மெயின். இப்போ நம்ம நிறைய கம்பெனிகளுக்கு இதுதான் இந்த மாதிரி தான் ரோல் பண்ணிகிட்டு இருப்போம். இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து மெயினாக எங்களோட இதுக்காக சொல்லலை, எவ்ரி கம்பெனி ஒரு மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் கம்பல்சரியாக வந்து ஃபைனான்ஸுக்கும் மார்க்கெட்டிங்க்கும் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதை பற்றி இன்னும் மேலே வர வாரங்களில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நாம் கற்க வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏராளமாகவே இருக்கின்றன. இவற்றில் நாம் கற்க மறந்த விஷயங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். நம் விடையிலே வானிகழ்ச்சி நிறைய பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வாசிப்பு அனுபவம் எப்படி இதை இளைஞர்கிட்ட பெருக்குவது, இதுதான் கடந்த சில வாரங்களாக பேசிக்கிட்டு இருக்கோம். புத்தகம் விற்பவர்களும் அளவை குறைச்சி படங்களை பெருசாக போட்டு கலர் கலராக போட்டு எத்தனையோ விதத்தில் சந்தைப்படுத்துகிறாங்க. வாசிப்பதற்கு என்னை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் ஒரு தேவை இருக்கணும். அதிகமாக எதை வாங்குறாங்கன்னா அந்த தேவை சம்மந்தப்பட்ட புத்தகங்களை வாங்குகிறாங்க. இது நீ புத்தக கண்காட்சிக்கு போனீங்கன்னா தெரியும், எந்த புத்தகம் அதிகமாக விற்றுதுன்னா எந்த வயதினர் வராங்க, அவங்க தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். உதாரணத்துக்கு பெண்கள், வயதானவர்கள் ஆரோக்கியம் சார்ந்த புத்தகங்கள் அதிகம் வாங்குறாங்கன்னா என்ன அர்த்தம்னா தொடர்ந்து அந்த ஆரோக்கியம் பற்றிய விழிப்புணர்வு இருந்துக்கிட்டே இருக்குது. எங்கே பார்த்தாலும் கேன்சர் வருது, நம்ம எதுவுமே சரியில்லை, சுற்றி பொல்யூஷனாக இருக்குது, சாப்பாடு சரியில்லை, மண் சரியில்லை அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை பார்க்க உடனே வாங்கிக்கிறாங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா வயதுக்கும் நம்ம தேவைக்கும் ஏற்ப வாசிப்பு அனுபவம் மாறுது. இன்றைக்கு வந்து ஒரு இதை நீங்கள் வாழ்க்கையை நீங்கள் பிரிச்சிங்கன்னா ஆரம்ப காலத்தில் அவர்களுக்கு கல்வி வேலை தான் முதல்ல முக்கியமாக தெரியுது. கல்வி வேலைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இளமைன்னு சொல்ல சிறுவராக இருக்கின்ற காலத்தில் தான் எந்த இதுவும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த வாழ்க்கை சுமை இல்லாமல் வந்து படிக்க வேண்டியது. அங்கே வந்து வெறும் கதைகளும் கேளிக்கையான விஷயங்களும் விளையாட்டுகளும் நிறைந்த பகுதி. அதுக்கப்புறமே என்னென்னு கேட்டால் படிப்பு, வேலை, பணம் சம்பாதித்தல், இதற்கு தொடர்பான விஷயங்களை தான் முதல்ல வாங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து உறவு பிரச்சனைகள், உறவு சார்ந்த விஷயங்கள், குடும்பம், உறவு, இந்த திருமணம், காதல், இது வந்து ஒரு மத்தியம பகுதி. அதற்கு பிறகு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள். எல்லா காலத்துக்கும் தேவையானது ஆன்மீகம் இருந்தாலும் அது கடைசியில் தான் வருது. ஸோ புத்தகங்களையும் நீங்கள் இப்படி தான் பிரிக்கலாம். நீங்கள் இப்படி தான் புத்தகங்கள் இருக்குது. அப்போது யாருக்கு எந்த புத்தகம் வேணும் அப்படின்னா, ஒரு பையன் வேலைக்கு போகிற பையனுக்கு தனக்கு வேலை கிடைக்க எந்த மாதிரியெல்லாம் புத்தகங்கள்,
எந்த மாதிரி புத்தகங்களை படிக்கணும். இன்றைக்கி இதெல்லாம் இதை போட்டித் தேர்வு எழுதுகிறவங்கலாம் வந்து சில புக்ஸ் படிக்கிறாங்க. எதனால் படிக்கிறாங்க? இதெல்லாம் எடுத்து படித்தா எக்ஸாமுக்கு பயன்படும் அப்படின்னு. இன்றைக்கு மெதுவாக, அதாவது வீட்டிலிருந்து உதவி பெறுவதை விட வல்லுநர்களிடத்திலிருந்து உதவி வேணும் அப்படிங்கிற போக்கு வந்திருக்கு, இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. உதாரணத்துக்கு ஒரு திருமணத்தில் சிக்கல்னா கூட நம்ம போய் ஒரு திருமண ஆலோசகரை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கு. அதற்கான புத்தகங்கள் விற்க ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி ஒரு நோய் பற்றிய சகல விஷயங்களும் படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் நல்லது தான். எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுங்கிறத எல்லா இதிலும், அதாவது ஆங்கில மருத்துவம் மட்டும் இல்லாமல் ஒரு யோகா சம்மந்தப்பட்டு, இயற்கை உணர்வு சம்மந்தப்பட்டு, சித்தா, ஆயுர்வேதா, இது மாதிரியான புத்தகங்கள் வருது. ஏதாவது ஒரு இடத்துல துவக்கத்தில் நீங்கள் ஆரம்பிக்கணும். உங்களுடைய தேவைக்கு முதல்ல ஒரு சின்ன ஹுக் மாதிரி கொக்கி போட்டு ஆரம்பிக்கணும். அதன் பிறகு என்ன ஆகுனா, படிக்கிற அந்த பழக்கம் வரும்பொழுது இடைச்சுறுகளாக மற்ற விஷயங்கள். இலக்கியம் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். வாழ்க்கையின் மேலே ஒரு நம்பிக்கை வேணும், இலக்கியம் வேணும். இலக்கியம்தான் பல அதாவது கேள்விகளை கேட்க வைக்குது. சந்திக்காத மனிதர்களை, சந்திக்காத உலகத்தை உங்களுக்கு வந்து கொண்டு வந்து நிறுத்துது. உதாரணத்துக்கு எழுத்தாளர் இவர் ஜெயமோகன் எங்கேயோ போய் எழுதுகிறாருன்னா, அவரு போயிட்டு வந்த அனுபவம் அவரோடது மட்டும் இல்லை, எல்லாரோடதும் ஆகிடுது. வாசகர்கள் எல்லாரும் அந்த அனுபவத்தை அந்த இடத்துக்கு போகாமையே பெற முடியுது. இந்தியா பூரா சுற்றி திரிந்திருக்கார், அவர் எழுதுகிறார் அப்படின்னா அது இடம் மட்டும் சுற்றுலா கிடையாது. அது சுற்றுலாவை சார்ந்த ஒரு மனிதன் எப்படி பார்க்குறான், எந்த மாதிரி பண்பாட்டு தளத்துலேருந்து பார்க்குறாங்க, எந்த மாதிரி கலாச்சாரத்தை பற்றி எழுதுகிறாங்க, எந்த மாதிரி ஆன்மீகத்தை பற்றி, இந்த விஷயத்தை இப்படிலாம் பார்க்க முடியுமா? நானும் தான் ஊருக்கு போகிறேன், நான் ஏன் இதை இப்படி பார்க்கல? அப்போ அடுத்த முறை நான் ஊருக்கு போகிறப்ப இதை பார்க்கலாமா? இந்த கேள்விகள் எழுப்புது. இது இலக்கியம் செய்யும் மிகப்பெரிய வேலை இது. அப்போது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷனை அவனுக்கு இருக்கக்கூடிய, அதாவது அந்த சதுரம் இருக்குது பார்த்திங்களா, அந்த வேலை, அந்த சின்ன வட்டத்திலேருந்து கொஞ்சம் உடச்சி பெரிய வட்டம் போட வைக்கிறதுக்கு இலக்கியம் அவசியமாகுது. வாழ்க்கையை வந்து மறுபரிசீலனை செய்ய, கேட்காத கேள்விகளை கேட்டு தன்னை உணர்ந்து கொள்ள வைப்பதற்கு இலக்கியம் மிகப்பெரிய பங்கு வகிக்குது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் உளவியலில் கிட்டத்தட்ட 10 ஆண்டு படிப்பு, அதுக்கப்புறம் இதெல்லாம் எவ்வளோ தான் நான் வந்து அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம்லாம் முனைவர் பட்டம்லாம் படித்ததாலும் அதிலெல்லாம் இல்லாத, அதாவது கிடைக்காத விஷயத்தை எனக்கு சொல்லி தந்தது இலக்கியங்கள் தான், புத்தகங்கள். குறிப்பாக என்னை பொறுத்து கதைகள் படிப்பது ரொம்ப அவசியம். அது எந்த நாட்டு கதையாக இருந்தாலும் சரி, ஈரானிய நாட்டு கதையாக இருக்கட்டும், எங்கேயா ரஷ்ய நாட்டு கதையாக இருக்கட்டும், மலையாள கதையாக இருக்கட்டும், கதைகளில் வந்து என்ன, மனிதர்கள் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள், சம்பவங்கள், உறவுகள் என்ன மாதிரியெல்லாம் அவங்க அப்போ நம்ம பார்க்குறப்ப என்ன போராட்டங்கள்லாம் படிக்கும் பொழுது, மனிதர்கள் எங்கே இருந்தாலும் மனிதர்கள், நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்பொழுது நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நம்ம ஏன் இதை இப்படி நம்ம யோசிக்கலை? அப்போது உங்களோட பார்வையை, வாழ்க்கையை பற்றி ஒரு பார்வையை, புரிதலை முழுமையாக வேறு கோணத்திலேருந்து சிந்திக்க வைப்பது இலக்கியம். இலக்கியம் வளர்ந்தால் மட்டும்தான் மனிதன் மனிதனாகவே இருக்க முடியும். இன்றைக்கு மிகப்பெரிய அவலம் என்னென்னா, எல்லாத்தையும் தொழில்நுட்பம், எல்லாம் பணம் சம்பாதிக்கும் கலை, பணத்திற்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை எதுவுமே செய்ய வேண்டாம்னு நேரடியாகவும் மறைமுகமாகவும் சொல்லக்கூடிய அறிவுரைகள், அதற்கான என்ன சொல்லலாம் படிப்புகள் இல்லாமல் போவது, இலக்கியத்திற்கான தகுதியை இலக்கியவாதிகளை மதிக்காமல் இருக்கிறது, எழுத்தாளர்களுக்கு பெரிய அங்கீகாரம் இல்லாமல் இருக்கிறது, ஆசிரியர்கள் குறிப்பாக மொழி ஆசிரியர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிய அங்கீகாரம் இல்லாமல் இருப்பது, மொழிக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் இல்லாமல் இருப்பது, இது எல்லாம் சேர்ந்து இலக்கியத்தை ஏதோ கொஞ்சம் பேருக்கான விஷயம். சில பேர் கேட்பாங்க, இதெல்லாம் படிக்கிறீங்களே, உங்களுக்கு நேரம் இருக்கா சார் உங்களுக்கு அப்படிம்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, நேரமே, அதாவது வந்து ஒன்றுத்துக்குமே இல்லாதவன் தான் இலக்கியம் படிப்பான். பிஸியான மனுஷங்கள்லாம் படிக்க மாட்டாங்களாம். அவங்க சின்ன புஸ்தகம் படித்து போயிடுவாங்க. ஒரு 100 பக்கம் இங்கிலீஷில் குட்டி குட்டியான கதைகள், ஒரு 400 பக்கம் ஒரு புக்கை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. உங்களுக்கு எப்படி சார் இதுக்கெல்லாம் நேரம் கிடைக்கிது, என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கீங்க? அப்போது இன்றைக்கி வந்து படிப்பது என்பது இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில், எழுதுவது மிகப்பெரிய சிக்கல். எழுத்தாளர்கள்லாம் தியாகிகள். ஏன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கிது, என்ன அவங்க கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா,
கொடுத்தது 1 கோடி பங்குனா அவங்களுக்கு கிடைக்கிறது 1 பங்கு தான். படிக்கிறதும் அப்படி தான். அப்போது இப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கி வச்சுருக்கோம். தமிழ் சூழலில் என்னை பொறுத்தவரை இன்றைக்கி ஒரு ஆசிரியர் வந்து ஒரு 5000 பிரதிகள் அவருடைய புத்தகங்கள் விற்கிறதுனாலே அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். பல பேர் 500 பேருக்காகவே எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பக்கத்து மாநிலம் கேரளாவாக இருக்கட்டும், இல்லை பல நாடுகள், வளர்ந்த நாடுகளை பார்க்கும்பொழுது புத்தக சந்தை மிக பிரமாதமாக இருக்குது. புத்தகம் படித்தல் ரொம்ப அழகாக இருக்குது. வீட்டில் அலமாரி இருக்குது. புத்தகங்கள் வாங்குகிறாங்க, புத்தகங்களை பரிசளிக்கிறாங்க, புத்தகங்களை விவாதிக்கிறாங்க. புத்தகங்களுக்கு பலவிதமான தளங்கள் இருக்குது. பல வகையான எழுத்தாளர்களை ஊக்குவிக்கிறாங்க. எல்லா மொழியும் சமமாக பார்க்குறாங்க. இதையெல்லாம் நம் செய்யும் பொழுது அடுத்த சந்ததியினர் தானாக வாசிப்பார்கள், பின்னர் வாழ்க்கையை யோசிப்பார்கள்.